வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் பேசுகிற தேவன். அவர் இன்று என்னோடு பேச போகிறாரு. இன்றைக்கி எனக்கு வார்த்தைகளை கொடுக்க போகிறாரு. அவர் வல்லமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு, செய்ய போகிறாரு. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். பக்கம் 866. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும், இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களோடு ஆவியானவர் பேச சொன்ன வார்த்தை என்னவென்றால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. போன வாரம் நம்ம பார்த்த மகிமையை பற்றி பார்த்தோம். எப்படிலாம் மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை மூடிக்கொண்டது என்று பார்த்தோம். ஆனால் அதை காட்டிலும் உங்களோடு இன்னைக்கு இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறது என்னவென்றால், எழும்பி பிரகாசி. ஏன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவுள்ளதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நம்மள்கிட்ட விரும்புகிற காரியம் என்ன? நம்ம ஏசப்பட நிறைய காரியம் விரும்புகிறோம். நமக்கு மேன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு நன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த உலகத்தில் நம்ம மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை பார்த்து, ஏசப்பா இவர்கள் இவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு, இவங்க கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கு, மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் என்று நம்ம இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்துவை கேட்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம மேன்மைக்குள்ள நடக்கும்படியாக, உலகம் நம்மளை மதிக்கும்படியாக, உலக காரியங்கள் நமக்கு மேன்மையா இருக்கும்படியான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க ஜெபத்துல, தனியான ஜெபத்துல எதை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஏசப்பா எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க, ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்க, ஏசப்பா எப்படியாவது நான் போக்கை வருத்தி பாதுகாத்து கொள்ளுங்க, நான் என்னுடைய எஜமானுடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுங்க, நான் வேலை செய்யற இடத்துல என்னை யாரும் நெருக்க கூடாது. இதற்காக மாத்திரமே நம்ம யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இது இல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. இப்போ இதெல்லாம நான் இயேசுவை வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடுறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வேறு எதுக்காக நான் இயேசுவை தேடுகிறோமா? தேடுகிறவங்க சொல்லுங்க, நான் தேடுறேன்னு சொல்லுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து விரும்புகிறது அது இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறாரு? அவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் உங்களை எதுக்கு உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கணும்? எதற்கு உங்களை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும்? எதற்கு உங்களை உள்ளங்கையில் வரைய வேண்டும்? ஏன் உங்களை தெரிந்து கொண்டவர்களாக மாற்ற வேண்டும்? அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். ஏன் உங்களை தெரிந்து கொண்டவர்களாக மாற்றப்பட வேண்டும்? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அவருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்காமா? இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனே, உமக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறேன்னு யாராவது ஒருவர் என்று சொல்ல முடியுமா? நீங்க விரும்புனீங்க ஏசப்பா, இந்த காரியத்தை உங்களுக்காக செஞ்சிருக்கேன். நீங்க நேசிச்சீங்க ஏசப்பா, இந்த காரியத்தை உமக்காக நான் செஞ்சிருக்கேன். நீங்க நேசிச்ச ஒரு காரியத்துக்காக எனக்கு இல்லாதவர்கள் நான் இழந்திருக்கிறேன், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் உமக்காக நான் இழந்திருக்கேன் என்று சொல்லி யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? இந்த நாட்களில் நம்முடைய பிரேயர் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. பரலோகத்தில் தேவனுடைய பந்தி விசாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாத்துக்குள்ள இருக்கிறது. எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர வேண்டிய எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. அந்த எண்ணம் இல்லாமல் நீங்கள் ஒருவர் கூட உட்காரவில்லை. எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்து எப்படியாவது அவரை தொழுது கொண்டு அவருடைய சமூகத்தின் 4 வசனத்தை படிச்சுட்டு ஒரு 4 வசனத்தை காதுல கேட்டுட்டு ஓடி போய் அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், மதியத்தில் முடிஞ்சா ஒரு 2 வசனத்தை படிச்சுக்கிட்டு நீங்க பரலோகம் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, எனக்காக நீ எதை செய்தா? இந்த உலகத்துல எனக்காக நீ எதை செய்தா? நீ என்ன செய்ய வேண்டும் என்றா? எடுத்து வாசிங்க. அதே அதிகாரம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய மகிமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்பாம சொல்லுங்க, நீங்க எழும்பாம. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குமே, எழும்பிடுவாய். அப்ப நீங்க எழும்புற வரைக்கும் ஜனங்கள் எப்படித்தான் இருப்பாங்க? பாலாய் தான். இப்போ நம்முடைய தேவைக்காக இயேசுக்கிட்ட போய் நிற்கிறோம், நம்மளுடைய தேவைக்காக பிதாவாகிய தேவன்கிட்ட போய் நிற்கிறோம். அதை அவர் நிறைவேற்றுகிறார் இல்லையா? சொல்லுங்க. இயேசப்பா இதை நிறைவேற்றாமல் போனாரா?
உங்களை கைவிட்டுட்டாரா? உங்களை இக்கட்டில் மாட்டி விட்டாரா? இல்லை பிரச்சனையில் கொண்டு போய் நிப்பாட்டி உங்களை கழுத்தை நெரிச்சிட்டாரா? எல்லா இடத்துலையும் உங்களை மரணத்திற்கு விளிம்பில் உன்னை பாதுகாத்துறல்லவோ, எவ்வளவோ அவமானத்தின் மத்தியில் நம்ம தலையை உயர்த்தினார்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அவர் ஒரே ஒன்று தான் கேட்குறாரு, நீ எலும்பு, நீ எலும்பிட்டா போது உன்னை நான் மகிமையா மாத்திடுவேன். கரங்களை நன்றி செலுத்தோமா? நீ எலும்புனா போது, நீ எலும்பு வரையும் கிராமம் எப்படித்தான் இருக்கும்? பாலாதான். நீ சும்மா மைக்க பிடிச்சிட்டு எழுப்புதல் தாரும் அற்புதம் செய்யினா அது மாற்றம் வராது. அது வாயினால் அறிக்கை எடுக்கிற. ஆவியானவர் சொல்றாரு, நீ எலும்பு வரையும் இந்த ஜனங்கள் பாலாய் தான் இருக்கு. நீ எழும்புற வரைக்கும் இந்த ஜனங்கள் நரகத்துல தான் இருப்பாங்க. நீ எழும்புற வரைக்கும் உன் குடும்பம் இந்த பிரச்சனையில தான் இருக்கு. நீ எழும்புற வரைக்கும் உனக்கு சுற்றி இருக்கிறவங்கள போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கு. நீ மாத்திரம் குடும்பத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பு, உன் குடும்பத்தை மாத்திரமல்ல இந்த தேசத்தை உன்னை கொண்டு மாற்றுவேன் கர்த்தர் சொல்றாரு. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அந்த நல்ல வேளையில நீ எலும்பு வரைக்கும் இந்த கிராமங்கள் எப்படிதான் இருக்குது? பாலாய் கிடக்கும். இந்த பக்கத்துல சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ உன் மனகாரம் பாலாய் கிடக்குதா? சுற்றி இருக்கவங்க பாலா கிடக்குறாங்களா? பக்கத்துல இருக்கவங்க கஷ்டப்படுறாங்களா? சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுறாங்களா? அப்ப சொல்லு, அதற்கு காரணவாதி நீதான். உன் சுற்றி இருக்கவங்க கண்ணீர்ல இருக்கிறாங்களா? அதுக்கு காரணவாதி நீதான். உன் சுற்றி இருக்கவங்க பிரச்சனை இருக்கிறாங்களா? அதுக்கு காரணவாதி நீதான். உன் சுற்றி இருக்கவங்க ஐசியூல படுத்திருக்கிறாங்களா? இதுக்கு காரணவாதி யாரு? நான் தான். சொல்லுங்க, நான் எலும்பு வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரியமானவர்களே, இயேசப்பா ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். சீசர் 12 சீசர்ல பார்த்து ஒரே ஒரு காரியத்தை கேட்டாரு, எனக்காக ஜனங்களுக்குள்ள போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. வேற எதுவுமே அவங்கள்ட்ட கேட்கல. அவங்களுக்கு எல்லாவற்றையும் இயேசப்பா கொடுத்தாரு. எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தினாரு. வரங்களை கொடுத்தாரு, வல்லமையில கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு, அவங்க தலைகளை உயர்த்தி வச்சாரு. ஆனா அவங்கள்ட்ட அவர் எதிர்பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? என் ஜனங்கள் பாழாய் கிடக்குறாங்களே, என் ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்களே, என் ஜனங்கள் கண்ணீர் வடித்துட்டு இருக்கிறாங்களே, இவங்களை எழுப்பிவிட யாருங்க இருக்கிறா? இவங்களை எழுப்பிவிட யார் எழும்பி வருவா? அப்படிதான் அந்த தேடி தேடி ஒரு 12 சீசர்ல அவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டு அந்த 12 பேத்தை கொண்டு நம்மளையெல்லாம் சீசர்களாக மாற்றியிருக்காரு. கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? அவங்க உலகத்து முழுவதும் இயேசுடைய சாட்சியை சொல்லி, இயேசுடைய மகிமையை சொல்லி, இயேசுடைய கிருபைகளை சொல்லி, அவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதுமா பரவனது நிமித்தம் தான் இன்று நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா இந்த ஊர்ல தோமாவளையா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்துருக்க மாட்டோம். அப்புறம் அவ்வளோ பெரிய காரியங்களுக்கு செஞ்சார்னா ஏசப்பாக்குடைய ஒரே ஒரு நோக்கம், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? பாலா கிடக்குறாங்க. அவங்களை என்ன பண்ண வேண்டும்? எழுப்ப வேண்டும். அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் எழும்பி நின்னாதான் அவங்கள என்னால் மாற்ற முடியும். நான் எழும்பி நின்னாதான் அவங்கள உயர்த்த முடியும். நான் எழும்புனா என் தலையை அவர் பயங்கரமாக உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. என் தலையை உயர்த்த உயர்த்த என் சத்துருக்கள் வந்து அதை கேட்பாங்க, நான் இயேசு தான் இதை செய்தான்னு சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் இயேசுக்கு நேராக திரும்புவாங்க என்று சொல்லுகிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ எலும்பு வரைக்கும் தேசம் பாழாயிருக்கும். நீ எலும்பு மகளை பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நீ எலும்பு, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பக்கம் 859. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கழுத்தில் உள்ள கட்டுகளை, அப்ப நீ எலும்ப விடாமல் என்னென்ன அவனை கட்டு வைத்திருக்கான். அப்ப நீ எலும்புனேனா உனக்கு விரோதமா ஒரு பிரச்சனையும் வராது. நீ எலும்புனேனா உனக்கு விரோதமா ஒரு போராட்டம் கூட வராது. ஒருவன் உனக்கு முன்பதாக கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக அவர் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தோமா? எழுதப்பட்டிருக்குது, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எதை உதறிவிட்டு எழும்பணுமா? சொல்லுங்க. அவமானத்தை உதறணும், வெக்கத்தை உதறணும், நமக்கு இருக்கிற பிரச்சனையை உதறணும், நம்மளை எல்லாம் கேவலமா நினைக்கிறத உதறணும், நம்மளை யாரெல்லாம் புறம் பேசுறாங்களோ அவங்கள என்ன பண்ணணும்?
உதறிட்டு எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் நினைச்சாருன்னா மரித்தவனை உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறாரு. இந்த உலகம் என்னை புறக்கணிக்கலாம், இந்த உலகம் என்னை தூசின்னு சொல்லலாம், இந்த உலகம் என்னை பார்த்து நீ எழும்ப மாட்ட, உனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா உள்ள இருக்கிறவர் சொல்லுவாரு, உன்னை உயர்த்தி உன்னை சிங்காசனத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்கிட்ட இருந்து நான் ஒன்னே எதிர்பார்க்கல, உன்கிட்ட இருந்து பணத்தையோ செல்வத்தையோ ஒன்றிருந்து அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கல. நீ எழும்பி நான் தான் தேவன் என்று சொல்லுன்னு ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உங்களுக்காக எனக்காக ஒரு ஜீவனை விட்டுக்கிற கரங்களை நன்றி சொல்லுத்தோமா. இப்ப அவர் சொல்றாரு, நீ எழும்புறியா மகளே, எனக்காக எழும்ப முடியுமா உன்னால? இந்த உலகத்துல அழிவு நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதுக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கோம். இன்னமும் நம்ம காலம் தாமதித்து கொண்டே உட்கார்ந்துருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம மாத்திரம் பரலோகம் போவோம்னு நினைச்சு கடைசி நேரத்தில் அதையும் இழந்து போய் என்ன பண்ணிடுவோம். எப்படியாவது பிசாசு சுற்றி இருக்கவங்களை பிடிக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணிடுவோம், சீக்கிரத்துல பிடிச்சிடும். ஒரு செகண்ட் இயேசுவுக்கும் பேதுருக்கும் இவ்வளவுதான் கேப் இருந்துச்சு. கேப், அந்த கேப்புக்குள்ளே பிசாசன் அவன் பேதுருக்குள்ள நுழைந்துட்டான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அப்ப பேதுருக்குள்ள என்ன நுழைஞ்சிருச்சு? இவ்வளவு தூரம் இயேசுவை நேர்கிற பார்த்த பேதுரு மேலேயே பிசாசம் நுழையும் போது நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், நான் ஜெபம் பண்ணா வல்லமா நடக்குன்னு சொல்லி நம்ம எழும்பாமே வாயின் வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம். இது வாயின் வார்த்தையை அறிக்கை பண்ணுவதனால ஒன்றும் நடக்க போவதில்லை. உன் இருதயம் மாறி நீ எழும்புனா ஒரு செகண்ட்ல கர்த்தர் சொன்னாரனா நீர் என் பிள்ளை என்பதை நிரூபியும் என்று ஒரே ஒரு வார்த்தை எலியா சொன்னாரு. அக்கினி இறங்கி வந்து பச்சித்து போட்டது. பெரிய வார்த்தையெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சொல்ல தேவையில்லை. நீங்க ஆவியில எழும்பி நிற்கும் போது, நீ ஆவியில தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, நீர் என் மகன் என்பதை நிரூபியும் சொன்னா போது அங்க அக்கினி இறக்கி பச்சித்து போட வல்லவரா இருக்கிறாரு. அங்க அக்கினி நிறுத்தி அற்புதம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இதைத்தான் விரும்புறாரு. ஜனங்களுக்காக யார் ஒருவர் எழும்புவா? இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு. பிதாவாகிய தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இந்த பூமியில பெருக பண்ணதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னது? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் பிதாவாகிய தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் பூமியை உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்து சகல அதிகாரத்தையும் அவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அதிகாரம் இல்லாத இந்த உலகத்துல ஒருவனுமே இல்லை பிரியமானவர்களே. எல்லா அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்காரு. சத்துருவை விரட்டுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, பிசாசை கடிந்து கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறாரு, பிசாசுக்கு நேரம் முகமுமா நின்று அவனை கடிந்து கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா பயந்து ஒடுங்கி உன்னுடைய ஆவியை நீயே சோர பண்ணி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, பக்கத்துல சொல்லுங்க, உன் ஆவியை தட்டி எழுப்பும்படி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு. யார் எனக்காய் ஓடுவா, யார் எனக்காய் எழும்புவா என்று கேட்கிற ஒவ்வொருடைய மத்தியில சொல்றேன், கர்த்தராய் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு, உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போறாரு. உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, உன்னுடைய ஆவி துள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் உனக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிப்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் பக்கம் 92. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். நிற்பேன் என்றார். இப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? இங்க மோசே யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நாளைக்கு அமலேக்கியர் நமக்கு விரோதமா என்ன பண்ண போறாங்க, யுத்தம் பண்ண போறாங்க. நான் போய் மலை மேல நிற்க போறேன். மலை மேல போய் கோலை உயர்த்தி என்ன பண்ண போறேன், நிற்க போறேன். நான் கோலை உயர்த்தி நின்றுவேன். உன்னோட வேலை என்னது, யுத்தம் பண்ணு. உன்னோட வேலை என்னது, யுத்தம் பண்ணு. இதே மோசே மத்த எல்லாத கருதியும் தன் கோலை கொண்டு போய் கண்மலை மேல அடிப்பாரு, ஒதுங்கி நின்று வேடிக்கை வைப்பாரு, தண்ணீருக்கு கடந்து வரும். பார்வோனுக்கு முன்னாடி போய் கோலை போடுவாரு, பாம்பு வரும், ஒதுங்கி நிற்பாரு. எல்லா காரியத்தையும் வாயினால் செய்தவர், எல்லா காரியத்தையும் கோலினால் செய்தவர். இங்க சொல்றாரு, அமலேக்கியருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றாங்க, நான் ஒரு மலையின் மேல் ஏறி போய் என்ன பண்ண போகிறேன், கோலை உயர்த்தி. இப்போ யார் இந்த இடத்துல எழும்பி நிக்கிறது சொல்லுங்க? யுத்தம் பண்ண போறது யாரு? யோசுவாவும் யோசுவாவோட சந்ததியும் யுத்தம் பண்ண போறாங்க. அதற்காக ஒருவர் திறப்பல நிற்கிறார். யார் அந்த ஒருவர்? மோசே. போய் சொல்றாரு, நான் மலையின் உச்சியில போய் கோலை என்ன பண்ணுவேன், கையை உயர்த்தி நிப்பாட்டுவேன். நீ என்ன பண்ணு, யுத்தம்
பண்ணு. அடுத்த வசனம் வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மலையுச்சியின் மேல் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். இந்த வசனத்தை தெளிவா வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே கை உயர்த்தும் போது அமலேக்கியர் வீழ்ந்தார்கள். மோசேயுடைய கை இறக்கப்படும் போது அமலேக்கியர் இஸ்ரவேலை என்ன பண்ணார்கள்? மேற்கொண்டார்கள். இதற்கு ஒரே ஒரு காரியம், ஒருவன் மோசே என்பவர் மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறாரு, கீழே யுத்தம் நடந்துக்கு இருக்குது. யார் யாருக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? அமலேக்கியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிவுக்குள்ள போயிடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை மோசையை மறுதலித்திருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை ஆண்டவரை மறுதலிச்சிருக்கிறாங்க. எத்தனை அற்புதம் செய்தாலும், எவ்வளவோ இடத்துல பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்திருந்தாலும், ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசையை நெருக்கினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசையை திட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசே என்று சொல்லுவாங்க, எகிப்தில இருந்ததா எங்களுக்கு பிரேத குழிகள் கிடைச்சிருக்கும், எங்களை கொண்டு வந்து இந்த செங்கடலில் வீழ்த்தும்படியா இங்கே என்னை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி எவ்வளவோ தடவை மோசையை நெருக்கி 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 மோசைக்கு அவ்வளவோ கோபத்தை ஏற்படுத்தின மக்கள் இஸ்ரவேல். ஆனா இந்த இஸ்ரவேலுக்காக ஒருவர் மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறார், தன் கையை ரெண்டையும் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறாரு. நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை எவ்வளவோ பேர் நெருக்கி இருக்கிறாங்களே, உன்னை எவ்வளவோ பேர் ஒடுக்கி இருக்கிறாங்களே, எத்தனை தடவை நீங்க அவங்களுக்கு நேரா பரத்து நேரா கைகளை உயர்த்தி இவங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லியிருக்கீங்க. இவங்க வீழ்ந்து விட கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எத்தனை பேருக்கு முன்பதாக உங்களை இச்சித்தவங்க, உங்களை கேவலப்படுத்தவங்க, அவமானப்படுத்தவங்க முன்பதாக உங்க கையை உயர்த்தி, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிங்க, இவங்க என்னை கேவலப்படுத்தினாங்க ஆனா இவங்க அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு எத்தனை பேர் நம்ம நினைச்சிருக்கோம். பிரியமானவர்களே, இங்க மோசே என்பவன் சாதாரணமான ஆள் இல்ல, சாந்த குணம் உள்ளவர். என்னை என் மக்கள் எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும், என் மக்கள் எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும், இந்த அமலேக்கியருக்கு முன்பதாக என் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அமலேக்கியர் வந்து என் இஸ்ரவேல் ஜனங்களை வீழ்த்தி விடக்கூடாது, என் ஜனத்தை நான் பாதுகாத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு மோசே எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் அந்த ஜனங்களுக்காக மலையின் மேல் நின்று தன் கைகளை உயர்த்துறாரு. தன் கைகளை உயர்த்த பலவீனமாகுது, பலவீனமாக கை இறங்குது. அதை ரெண்டு பேரும் உற்று நோக்கி பார்த்துக்கிடுங்க. யாரு உற்று நோக்கி பார்த்தா? ஆரோனும் ஊரும். கை மேலே ஏறும்போது அற்புதம் நடக்குது. கை மேலே ஏறும்போது அமலேக்கியர் வீழ்த்துறாங்க. கை கீழே இறங்கும்போது என்ன நடக்குது? அமலேக்கியர் இஸ்ரவேலை முறியடிக்கிறாங்க. கை கொஞ்சம் மேலே தூக்கி பார்க்கறாரு. இஸ்ரவேல் அமலேக்கியர் என்ன பண்றாங்க? இப்ப ரகசியம் தெரிஞ்சிருச்சு. பரத்துக்கு நேரா உட்காந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்து நம்ம எலும்ப ஆரம்பிச்சா வெற்றி இஸ்ரவேலுக்கு தான் மோசைக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவன் வாயினால அறிக்கை பண்ணவில்லை. பிரியமானவர்களே, வாயினால எல்லா காரியத்தையும் செய்தாரு. பாம்பு உண்டா கடவுள் கோலை தூக்கி போட்டாரு, வாதை உண்டா கடவுள் கோலை தூக்கி போட்டாரு, ரத்தமாய் மாற கடவுள் ஒரே ஒரு கோலை கொண்டு அடிச்சவரு. ஒரே ஒரு வார்த்தையில இஸ்ரவேல் ஜெயிக்க கடவாதாங்க சொல்லியிருந்தா அந்த ஜெயிப்பு நடந்திருக்கு. இஸ்ரவேல் இன்னைக்கு அமலேக்கியர் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா மோசையை கொண்டு கர்த்தர் செய்திருப்பாரு. செங்கல் முன்னாடி நின்று ரொம்ப நேரம் பேசவே இல்லை, கோலை நீட்டினாரு, செங்கல் திறந்தது, ஜனங்கள் நடந்து போனாங்க. ஒரே ஒரு வார்த்தையில முடிஞ்சிருக்கும். ஆனா இங்க வார்த்தை கிரியை செய்யல. இங்க நானே என் ஜனத்துக்காக எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல எழுதப்பட்டிருக்கு. சாயங்காலம் ஆகும்போது மோசைக்கு தன்னுடைய கை சோர்ந்து போய் என்ன பண்ணாரு? ஆனாலும் தன் கையை விடல, இறக்கத்தான் செஞ்சாரு. ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணல கீழே. இதுதாங்க ஜனத்துக்காக பரிந்து பேசுறது. எத்தனை பேர் ஜனத்துக்காக இப்படி உட்கார்ந்து இருக்கிற பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிறது எல்லா காரியத்திலும் அற்புதம் நடைபெற்றது. அற்புதம் வேற, அதிசயம் வேற, என் ஜனங்களுக்காக திறப்பல் இருக்குது வேற. நீ எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், என் தேசத்துல எழுப்புதல் வரணும்னா பக்கத்துல சொல்லுங்க, நீ வார்த்தைய சொல்லாத, நீ உட்காரு, உன் கையை நிமித்தி உட்காரு, உன் காலை முடக்கி உட்காரு, உன் இருதயத்தை திறந்து உட்காரு. ஏன்னா அப்பேற்பட்ட மோசே, அவ்வளவு அற்புதம் செய்த மோசேயும் என்ன பண்ணாரு? தன் உடலை ஒடுக்கி ஒரு மலையின் மேல வீழ்த்திக்கிட்டு இருக்கும்போது யோசுவாக்கு வெற்றி விழுந்திருக்கு, ஜனங்களுக்கு வெற்றி விழுந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கு. கீழே குனிஞ்சு பார்த்துருந்தாருன்னா அவர் கை எப்போ என்ன இருக்கு? பயத்துல
கீழே வந்திருக்கு. அவர் அதெல்லாம் பார்க்கல. என் ஜனங்களுக்கு வெற்றி விழுந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நான் கையை உயர்த்தினால தான் அங்க வெற்றி நடைபெறும். 2 கீரல் 3 கீரல் விழுந்தாலும் நான் கையை உயர்த்த உயர்த்த வெற்றி மாத்திரம் தான் என்று வைராக்கியம் அவனுக்கு வந்துச்சு. மோசையோட அண்ணன் தம்பி யார் பக்கத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி விழுந்து இறந்துருக்கலாம். இல்ல எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு எழுதப்படல. ஒருவேளை மோசை எட்டி பார்த்திருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? சேர்ந்து விழுந்திருப்பாரு. அவர் எட்டி பார்க்கல, பரத்தை மாத்திரமே பார்த்தாரு. பரத்தை மாத்திரமே பார்க்கிற உனக்கு அவர் வெற்றிகளை மாத்தி தருகிற கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மோசையின் கைகள் தளர்ந்து போயிற்று, ஆரோனும் ஊரும் அதை என்ன பண்ணாங்க? தாங்கி. இன்னைக்கு எத்தனை பேர் சபையை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் ஊழியக்காரரை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் தன் கணவனை தாங்கி பிடித்திருக்கிறோம்? எத்தனை பேர் தன் மனைவியை தாங்கி பிடித்திருக்கிறோம்? நீ ஜோமன், இத்தனை மணி நேரம் ஜோமன்னு, நான் உனக்காக பின்னாடி நிற்கிறேன், நீ சோர்ந்து போக என்னை எழுப்பி விடு, நான் ஜோமன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லி கொண்டு இருக்கிறோம்? ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க? மோசையால முடியலதான். அங்க எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. இப்போ ஆரோனும் ஊரும் என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 2 கல்லை தூக்கி வச்சுட்டு இப்படியே நிப்பாட்டுப்பா, நான் யுத்தத்தை பார்க்கறேன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கல்லுலையும் வச்சு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? சோர்வு. ஏன்னா காலையில தூக்கி பிடிச்சவர் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் என்ன பண்ணணும்? தூக்கி. ஒரு நாள் முழுவதும் 80 வயசுக்காரரு, 80 வயசுல தான் அழைக்கப்பட்டாரு, 80 வயசுக்காரரு தூக்கி பிடிக்க முடியுமா? யாருக்காக இருந்தாரு? பக்கத்தை சொல்லுங்க, யாருக்காக இருந்தாரு? என் ஜனம், என் ஜனத்துக்காக என் உயிரே போனாலும் என் கைகளை நான் தூக்கி பிடிப்பேன் என்று உட்கார்ந்த மோசே. அதாங்க நீங்க மோசையை பத்தி இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். மோசே 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 என்று சொல்றதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு உண்பதாக உண்மை உள்ளவனா உத்தம உள்ளவனா தன் ஜனங்களுக்கு பரிந்து பேசுகிறவனா இருந்தா. அந்த வசனத்தை நீங்க அடுத்தடுத்த வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனே வந்து சொல்வாரு, என் ஜனங்கள் இன்னும் நம்பவில்லை, என் ஜனங்கள் இன்னும் இப்படி பண்றாங்க, இன்னும் இப்படி பண்றாங்க, நான் அவங்களை அழிக்க போறேன், அவங்களை சாபத்துல கொண்டு போறேன் அப்படி சொல்லும் போது மோசே சொல்றாரு, இல்ல இவங்களை என்ன பண்ணுங்க, ஒரு விசை இவங்களுக்கு மன்னிங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்கன்னு ஒவ்வொரு நேரமும் என்ன பண்றாங்க? தன் ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவராக மோசே. அடுத்த கான்செப்ட் நான் அதை பத்தி உங்கள்கிட்ட பேசுறேன். மோசே எல்லாத்திலையும் ஜனங்களுக்காக தன் உயிரை கொடுக்கிறவராக இருந்தாரு. இதை பார்த்து ஆரோனும் ஊரும் என்ன பண்ணிட்டாங்க? கல்லை வச்சா இன்னைக்கு வேலைக்கு ஆகாது, கூட சேர்ந்து நம்மளும் கையை உயர்த்தோம்னா மகா பெரிய வெற்றி நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ மோசே கையை உயர்த்ததை பார்த்த ஆரோனும் ஊரு இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கையும் உயர ஆரம்பிச்சது. 3 பேர் ஒற்றுமை ஆண்டவராய கர்த்தர் பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தாரு. நீங்க பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு திருப்பல் நின்று கொண்டு இருக்கிறாரு, இவர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்துட்டு இருக்காரு, பக்கத்துல போய் ஒரு கல்லை வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சா அது கல்லை வச்சுட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்தில் அவங்க கை என்ன ஆயிரும்? தளர்ந்து. இதை பார்த்து ஆரோன ஊர் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது, என் கையும் சேர்ந்து உயர்த்த போறேன், நானும் ஜனத்துக்காக நிற்க போறேன், நானும் ஜனத்துக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு அவங்க கை வலிச்சாலும் பரவாயில்ல, அவங்க கையை சேர்த்து மொத்தம் 3 பேர்த்தோட கை உயருது. சீக்கிரத்தை 2 நாள் முடிய வேண்டிய யுத்தம் அன்று மாலையிலே கர்த்தர் முடிவழி செய்தார். இதுதாங்க ஒரு ஒருமனம். நீங்க பிடிக்கிறது மாத்திரம் நானும் சேர்ந்து பிடிக்கிறேன்னு 3 பேர் ஒருமனப்பட்டாங்க. கர்த்தர் அங்க விடுதலை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? இந்த நல்ல வேலையில அந்த பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எலும்பு மகளே தூசியை உதறிவிட்டு நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ களத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு கீழே அநேகரை கர்த்தர் ஏற்படுத்துவாரு. ஆனா அந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க? என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. நான் அற்புதம் செய்யற இடத்துல வார்த்தையில கிரியை செய்வேன், ஆனா அந்த ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக தன் உயிரை கொடுப்பேன். மோசே தன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு போய் பரத்துல நின்றுக்கிட்டு இருந்தாரு, உச்சியில் நின்றுக்கிட்டு இருந்தாரு. பிதாவா இயேசு தன் உயிரை கொடுத்து உங்களை என்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க எல்லாமே யாருக்கான? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு அமலேக்கிற்கு முன்பாக மனநொடிந்து போய்விடக்கூடாது, அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று இருக்கக்கூடாது. இஸ்ரவேலை இவ்வளவு தூரம் பனியை போலவும் மலையை போலவும் ஒவ்வொரு நாளும் எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்திட்டு வந்தது இந்த அமலேக்கியர் மேற்கொள்ளதுக்கு இல்லைங்க, அவர் கானான் தேசத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக. இதற்காக நான் என்ன காரியத்தை வேணா செய்வேன் என்று சொல்லி மோசே திறப்பல் நின்றார். கரங்களை நன்றி செலுத்தோமா? இன்னைக்கு இப்படி திறப்பல் இருக்கிற ஒருவனை தேடிக்கொண்டு இருக்கிறேன், நான் ஒருவனையும் காணேன் என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து
வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற பக்கத்தை சொல்லுங்க, நான் அந்த மனிதன், நான் அந்த மனிதன், நான் எது சொன்னாலும் என் தேவனுக்காக செய்வேன். எலும்பும் வரையும் கிராமங்கள் பாழாய் கிடக்குமே, நீ எலும்பிடுவா நண்பனே. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருந்தார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருந்தார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருந்தார்கள் என்றான். அப்பொழுது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார்கள். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்க மோசே ஒரு 12 பேர்த்த அனுப்புறாரு. யாரை பார்க்க அனுப்புறாரு? கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக, கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று பார்த்துட்டு வரும்படியாக. கானான் தேசத்துல திராட்சரசம் அந்த நேரத்தில் பழுத்து வருகிற நேரம், நீங்க போயிட்டு ஒரு கனியை பறித்துட்டு வாங்க என்று சொல்லி 12 பேர்த்த அனுப்புறாரு, 12 கோத்திரத்தை அனுப்புறாரு. 13ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, ரூபன் கோத்திரத்தை அனுப்புறாரு, சிமியோன் கோத்திரத்தை அனுப்புறாரு, யூதா கோத்திரத்தை அனுப்புறாரு, இசக்கார் கோத்திரத்தை அனுப்புறாரு, எப்ராஹிம் கோத்திரத்தை அனுப்புறாரு, பென்யமீன் கோத்திரத்தை அனுப்புறாரு, செபுலோன் கோத்திரத்தை அனுப்புறாரு, மனாசே, தான், ஆசேர், நப்தலி, காத் என்கிற 12 கோத்திரத்தை என்ன பண்றாரு? 12 பேர்த்த வேவு பார்க்கும்படி அனுப்பினார். யார் அனுப்பினா? மோசே அனுப்புறாரு. இந்த 12 பேரும் போய் என்ன பண்ணணும்? 12 கோத்திரமும் யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான். அதுக்கப்புறம் யோசேப்புடைய பிள்ளைங்க, இவங்க எல்லாத்தையும் அனுப்புறாரு. நமக்கு கானான் தேசத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர், இந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அதை போய் நம்ம ஜெயித்து விடலாமா, அங்க இருக்கிற ஜனங்களை நம்ம முறியடித்து விடலாமா, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்பதற்காக இந்த 12 பேர்த்த என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறாரு. இந்த 12 பேரும் 40 நாள், எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் கானானை சுற்றி பார்த்து விட்டு, கானானில் இருக்க பழங்களை சாப்பிட்டு விட்டு 40 நாட்கள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? மோசே கிட்ட வந்து சொல்றாங்க. 10 பேர் சொல்றாங்க, அங்க இருக்கிறவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? ராட்சர்களா இருக்கிறாங்க, அங்க ரொம்ப கொடியவர்கள் இருக்கிறாங்க, பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பலவான்கள். அப்ப 10 பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் பலவான்கள், அவங்க எல்லாத்தையும் நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாது, அவங்க எல்லாம் ராட்சசர்களா இருக்கிறாங்க, அந்த தேசத்தை நம்மளால கண்டிப்பா என்ன பண்ணவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த 10 பேர் மோசேட்ட சொல்றாங்க. அந்த 1ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள். எழுதப்பட்டிருக்கிறது, இந்த 10 பேர்த்தோட பேச்சை கேட்டுட்டு ஜனங்கள் கூக்குரலிட்டு இரவு முழுவதும் அழுதார்கள். ஆனா 30ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக, அப்பொழுது எல்லா சவுண்டா வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். இப்போ 12 பேர் கடந்து போயிருக்கிறாங்க. 12 பேரும் 40 நாள் கானானை என்ன பண்ணிருக்கிறாங்க? சுற்றி பார்த்திருக்கிறாங்க. இந்த 12 பேரும் மோசேட்ட வந்து ஜனங்கள் எல்லாவற்றையும் கூடி இருக்க பண்ணி, இப்படி நீங்க எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இதே மாதிரி ஜனங்கள் எல்லாரையும் கூடி உட்கார வச்சு ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாரு. நீ என்னப்பா சொல்லுப்பா, நீ என்ன சொல்லு, நீ என்ன சொல்றேன்னு சொல்லும் போது இந்த 10 பேர் சொல்றாங்க, இந்த ஜனங்களை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது, இந்த ஜனங்களை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு மனிதன் தன் ஜனம் எப்படியாவது கானானுக்குள்ள போய் அதுல பந்தி இருக்க வேண்டும், இது ஒரு பிரச்சனையே அல்ல, ஏனென்றா இதை காட்டிலும் மகிமையுள்ளவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இதை காட்டிலும் பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி அந்த காலேப் போய் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, இப்பவே போனா என்ன பண்ணிடலாம், கானானை
சுதந்திரிச்சுக்கலாம். எப்படி அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த விசுவாசம் வந்தது, எப்படி அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த தைரியம் வந்தது? நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 ஒரு 12 பேர் இருக்கிற, ஒரு 5 பேர் இருக்கிற, ஒரு 4 பேர் இருக்கிற, ஒரு 3 பேர் இருக்கிறோம்னா, யாரு 2 பேர் ஒன்னு சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா 3வது காலம் என்ன பண்ணிடுவோம், அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். யார் 5 பேர் ஒரு காரியத்தை சேர்ந்து சொல்றாங்களோ 6வது நபரா இருக்கிறவங்க அந்த காரியத்தை என்ன செய்ய சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாமே ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க. இந்த எல்லாமே 12 பேர் 12 கோத்திரத்துல ஒன்றா இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இந்த 12 பேர் சேர்ந்து தான் போறாங்க. ஆனா 10 பேர் ஒரு சைடு நிக்கிறாங்க, 2 பேர் ஒரு சைடு நிக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா, ஒருவன் காலேப்பு, ஒருவன் யாரு, யோசுவா. இந்த 2 பேர் மாத்திரம் தான் சொல்றாங்க, ஈஸியா போனா காரணம் என்ன பண்ணிடலாம், சுதந்திரிச்சு கொள்ளலாம், இப்பவே போலாம் என்று சொல்லி மோசையை துரிதப்படுத்துறாங்க. ஆனா அந்த 10 பேரோ வாய்ப்பே இல்லை, போனா என்ன பண்ணி அழிஞ்சிருவோம். கானான் தேசம் அவ்வளோ பல மகிமை உள்ளதா இருக்குது, அவ்வளோ செழிப்புள்ளதா இருக்குது, அங்க வாழ்றவளா ராட்சசர்களா இருக்கிறாங்க, அங்க போனா கண்டிப்பா நம்ம வீழ்த்தி விடுவாங்கன்னு சொல்லும் போது இப்ப இந்த ஜனங்கள் யாருடைய பேச்சை கேட்கிறாங்க? அந்த 10 பேர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இரவு முழுவதும் அழுதாங்களா. இந்த 10 பேர் சொல்லிட்டாங்க, இது என்ன பண்ண முடியாது நம்மளால. இந்த 10 பேர் சொல்லிட்டாங்க, இனி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இவ்வளவு தூரம் நம்ம எகிப்தை விட்டு ஓடி வந்து இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் செஞ்சு இன்னைக்கு நம்ம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போச்சு. இவ்வளோ பெரியவங்க அங்க இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சுன்னு சொல்லி ஜனங்கள் யாரு மொத்தமா சொல்றாங்களோ அதை கேட்டு நடுங்க ஆரம்பிச்சுட்டாரு பிரியமானவர்களே. ஆனா 2 பேரு தேவனுக்கு உண்பதாக நிற்கிறவங்க, 2 பேரு தேவனை விசுவாசிக்கிறவங்க, அவர்கள் தேவன் மேல் பற்றுதலா இருந்தாங்க, தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்தாங்க. இவ்வளவு பெரிய பார்வோனையே ஒரு செங்கல்ல தூக்கி போட்டு அவரால் கொல்ல முடியும்னா, எப்பேற்பட்ட பலவான்களா இருந்தாலும் அதை வீழ்த்தி போட தேவன் வல்லவர் என்பது காலேப்பு யோசுவாவை அறிஞ்சிருந்தாங்க பிரியமானவர்களே. காலேப்பு யோசுவாவுக்கு ஒரே ஒரு எண்ணம், எப்பேற்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும்போது இந்த சின்ன காரியங்கள் ஒன்றுமில்லை நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்கிருந்த மீதி இருந்த 10 பேர் இது பெரியதாக பார்த்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்காது, இது செய்யாது, இது முடியாது, உன்னால எழும்ப முடியாதுன்னு ஒரு 4-5 பேர் வந்து நெருக்கலாம், உன்னை கேவலப்படுத்தலாம், 4 பேர் சேர்ந்து உன்னை குற்றம் சொல்லலாம். ஆனா சொல்லுங்க, என் கூட இருக்கிற பெரியவர், அவர் எல்லாவற்றையும் வீழ்த்த வல்லவராக இருக்கிறாரு. அந்த 4 பேர் பேச்சை கேட்டு நீ உட்கார்ந்தீங்கன்னா உன் வாழ்க்கை முழுவதும் அழுகை தான் பிரியமானவர்களே. அந்த 10 பேச்சை கேட்டு நீ நடக்க ஆரம்பிச்சினா உன் இரவு முழுவதும் தூக்கம் கெட்டு போகும், இரவு முழுவதும் அழுது கொண்டுதான் இருக்க முடியும். ஆனா விசுவாசிக்கிறவன் பதறான். கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா. அந்த விசுவாசியின் பேச்சை கேட்டது ஒரே ஒருத்தன், மோசேக்கு தெரியும் தேவன் முறியடிக்க வல்லவராக இருந்தாரு. ஏன்னா அங்கேயே முறியடிச்சவரு இங்க முறியடிக்க வல்லவரா இருக்கார் என்று சொல்லி மோசேக்கு தெரியும். மோசேட்ட வந்து இந்த காலேப்பு யோசுவாவும் சொல்றாங்க, ஈஸியா என்ன பண்ணிடலாம். எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி இந்த வார்த்தை வந்துச்சு? மீதி இருக்க 10 என்ன பண்ணிருப்பா, நாங்க பார்த்தது பொய்யா? அப்ப நாங்க பார்த்துட்டு வந்தது பொய்யான காரியமா? என்னையும் மீறி நீ ஒரு வார்த்தை சொல்றியா? எப்படி சொல்ல முடியும்? 12 பேர் பேசாமையா வந்திருப்பாங்க, 12 பேர் என்ன காரியத்தை மோசடி சொல்லாம கேட்காமையா வந்திருப்பாங்க. ஆனாலும் தைரியம் உள்ளவர்களா 2 பேர் நின்னாங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. நீ சர்ச்சில் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறது முக்கியம் இல்ல, இத்தனை பேர் பேசுகிறது முக்கியம் இல்ல, எழுப்புதல கொண்டு வர என்னால முடியும்னு யார் நிக்கிறீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா. என்னால எழும்ப முடியும். பக்கத்துல என்னப்பா ஜெபம் பண்ணிடலாமா, பக்கத்துல பார்த்து என்னப்பா எழும்பிடலாமா, இந்த வர்றேன், இந்த வேலை இருக்குது முடிச்சுட்டு வர்றேன்னு சொன்னா நீ சேர்ந்து போன, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இத காலேப்பு யோசுவாவும் இதை கேட்கல. 10 பேர் சொல்லிருப்பா, டே வாய மூடுறா, கிடையாது, முடியும், என் தேவன் கூட இருக்கிறாரு, முடியும். அவர் ரதங்களையும் குதிரைகளையும் சக்கரங்களை கலட்டி போட்டவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு, மண்ணாவை பொழிஞ்சவன் நம்மளோடு இருக்கிறாரு, எல்லா அமலேக்கரையும் வீழ்த்தி போட்டவன் நம்ம கூட இருக்கிறாரு, எல்லா இடத்திலேயும் எனக்கு அக்கினி சம்பவம் மேக சம்பவம் இரவு பகலை நடத்தினவ என் கூட இருக்கிறாரு. இதை ஜெயிக்கிறது அற்பமான காரியம் என்று சொல்லி மோசேக்கு விசுவாசத்தை புகுத்துறாங்க, மோசேக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய்
பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். எத்தனை பேர் சொன்னாங்க இத? 2 பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தன் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, தன் சட்டை எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டுட்டு அந்த ஜனங்களுக்கு முன்பதாக பேசுறாங்க, நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அது மகா நல்ல தேசம் தான், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். நீங்க தேவனுக்கு விரோதமா மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. இந்த 10 பேர் பேச்சை கேட்டுட்டு நீங்க தேவனுக்கு விரோதமா மட்டும் நடக்காதீங்க. நீங்க அழுது புலம்பாதீங்க. இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க. உங்களால முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க நினைப்பு தேவனை வருத்தப்படுத்து. உங்களுடைய நினைப்பு அவரை காயப்படுத்து. உங்களுக்கே அவிசுவாசம் இருந்துச்சுன்னா, உனக்கே விசுவாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவரால் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நீங்க தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடாதீர்கள் என்று காலேப்பும் யோசுவாவும் தரையில புரண்டு அழுகிறாங்க. தன் சட்டையை கிழித்து கொண்டு சொல்றாங்க, தேவன் அற்புதம் செய்ய வல்லவர், தேவன் அதிசயம் செய்ய வல்லவர். அவருக்கு விரோதமா மாத்திரம் நீங்க புலம்பாதீங்க, அவருக்கு விரோதமா மாத்திரம் பேசாதீங்க. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. அந்த கானான் தேசத்தை சுற்றி இருக்க எரிகோ கோட்டை சுற்றி இருந்த அந்த எல்லா நிழலும் விலகி போயிடுச்சு. எல்லா நிழலும் விலகி போனபடினால தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி 2 பேர் மாத்திரம் எழும்பி நிற்கிறாங்க. அங்க மோசே இஸ்ரவேலுக்காக எழும்பி நின்னாரு. இன்னைக்கு இந்த 2 பேர் இஸ்ரவேல் எல்லாரும் கானான் தேசத்துக்கு போவதற்காக எழும்பி நிற்கிறாங்க. வைராக்கியமான வார்த்தையை பேசுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மாற்றி பேசும்போது 2 பேர் திறப்பில் என்று எழும்பி நிற்கிறாங்க. நீ எவ்வளோ பேர் வேணா கூடி நின்னுங்க, நான் சட்டை கிழித்துட்டு கூட அழுகிறேன், நீங்க நம்புறதுக்காக நான் என்ன காரியத்தை வேணா செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு என்ன பண்ணாங்க? அவங்க ஜென்டில்மேனா போய் சொல்லியிருந்தா கூட மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க நடக்கும் 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 சொல்லி அழுது புலம்புறாங்க 2 பேரும். காலேப்பும் யோசுவாவும் என்ன பண்றாங்க? அந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனே யோசுவாவும் எப்னேயின் குமாரனே காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை ஏன் கிழித்துக் கொள்ளணும்? அப்ப அங்க ஜனங்கள் யாருமே என்ன பண்ணல, யார் பேச்சை கேட்கல. காலேப்பு பேச்சையும் யோசுவாவின் பேச்சையும். ஆனா என்ன பண்றாங்க? சட்டையை கிழிச்சிட்டு கூட நான் ரத்தத்தை சிந்தி சொல்றேன், ஜனத்தை வீழ்த்த முடியும், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? இப்படி யாராவது சட்டையை கிழிச்சு கொண்டு திறப்பில் நின்றுக்கிறீங்களா? சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு விரோதமாக நிற்கும் போது யாராவது எழும்பி நின்று கொண்டு தேவன் செய்ய வல்லவர் என்ற வைராக்கியம் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்களை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, எலும்பு மகளே எலும்பு, தேசம் உனக்கு முன்பதாக திறந்திருக்குது. கானானை பார்க்கும்போது அங்கு இருக்கிறவங்களை பார்த்து நீ பயப்படாத. கானானே உனக்கு சொந்தமானது, இந்த மாரம்பாடியே உனக்கு சொந்தமானது, இந்த திண்டுகளே உனக்கு சொந்தமானது, இந்த தமிழ்நாடே உனக்கு சொந்தமானது. இந்த நாட்கள் இந்த மனுஷர்களை பார்த்து, இந்த தமிழ்நாட்டை பார்த்து, இந்த திண்டுகளை பார்த்து, சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து நீ எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பா? உன் கூட இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? உன்னுடைய சொந்தக்காரங்களை பார்த்து எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பா? சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பா? ஒரு கடன்காரனை பார்த்து எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பாரு? கடன் கொடுத்தவனுக்கு நீ கடன் கொடுக்கும்படியாக உன் தலையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படியே கர்த்தர் உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. உனக்கு பட்சத்துல நிக்காம, ஓம் பட்சத்துல நிக்காம அவர் யார் பட்சத்துல நிற்பாங்க? உனக்கு தாங்க அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. உனக்குனா ஒண்ணு வந்து பக்கத்துல நிக்காம யாருக்கு நிக்க போறாரு? பக்கத்துல சொல்லுங்க, அவர் எனக்கு தான் நிற்பாரு, அவர் எனக்கு தான் செய்வாரு. நான் சொல்வதற்கு அவர் ஆம் என்றும் மாம் என்றும் பதிலளிப்பாரு. அவர் எனக்கு தான் செஞ்சிருக்கிறாரு. உனக்கு செஞ்சிருந்தாருன்னா பக்கத்துல சொல்லு, உனக்கு ரத்தம் செஞ்சிருந்தாருன்னா நீ சோம்பேறியா இருக்காத, உனக்கு ரத்தம் செஞ்சிருந்தானா நீ படுத்திருக்காத, உனக்கு ரத்தம் செஞ்சிருந்தானா உன்னுடைய தேவையை கேட்காத. சொல்லு, அடியேன் கேட்கிறேன், தேவரீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? சாமுவேல் கேட்டார், நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீ தீர்க்கதரிசனம் சொல்லணுப்பா. உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்புவாங்க, உனக்கு விரோதமா எவ்வளவு பிரச்சனை வரும், உனக்கு விரோதமா எவ்வளவு போராட்டம் வரும், ஆனா நீ எனக்காக நிப்பையா? சொல்லு, அடியேன் கேட்கிறேன். மோசே உன்னை பார்த்து புலம்புவாங்க, உன்னை கேவலப்படுத்துவாங்க, என் நிமித்தம் நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர, உன்னை கேவலப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சொல்லும், நீ சொல்லுவதற்கு நானு. இப்ப காலேப்பும் யோசுவாவும் சுற்றி இருக்கிறது 10 பேர், டே சும்மாறாங்க, என்ன நடந்துச்சுன்னா பார்த்தேன்டா, சும்மாறா.
அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, இதை நான் ஜெயித்து விடுவேன் சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டவரு நிறைவேற்றி முடிக்க வல்லவராக. கரங்களை நன்றி செலுத்துவோமா? அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அதோடைய பாதை ஒருவேளை கல்லு முள்ளா இருக்கலாம், அதோடைய பாதை ஒருவேளை வேதனையா இருக்கலாம், ஆனா அதை நடத்துகிற தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத 10 பேத்தோட பேச்சு இந்த ஜனங்கள் கேட்டனால, இந்த 10 பேத்தோட பேச்ச ஜனங்கள் கேட்டனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? 40 நாட்கள் சுற்றி வந்தாங்க. 40 வருஷம் கானானுக்குள்ளே போக முடியாமல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பதான் தேவன் பேசுகிறாரு, இங்க இந்த விசுவாசிக்கல, என்னை விசுவாசிக்கிறது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கானானுக்குள்ள போக மாட்டாங்க. யார் விசுவாச காலேப்பும் யோசுவாவுடைய சந்ததி கானானை சுதந்தரித்து கொள்ளு. இங்கே யார் யார் என்னை விசுவாசிக்கலையோ, யார் யார் காலேப்பினுடைய யோசுவாவுடைய பேச்சை கேட்கலையோ, யாரெல்லாம் அவங்க சட்டை கிழிக்கிற அளவுக்கு பார்த்து கொண்டு அவங்கள பார்த்து புறங்குறாங்களோ, யாருமே கானானுக்குள்ள போக மாட்டாங்க. அவங்க சந்ததி எல்லாமே அழிஞ்சுன்னு சொல்லி 40 வருஷம் வனாந்திர அலைந்து திரிந்து எல்லாவற்றையும் அவர் கொண்டு போட்டு புதிய தலைமுறையை, யோசுவாவுடைய தலைமுறை அப்படியே வந்துச்சு, காலேப்புடைய தலைமுறை அப்படியே வந்துச்சு. மீதி இருக்கிற 10 கோத்திரத்து தலைமுறையை அழிந்து புதிய தலைமுறையை கொண்டு போய் தான் கானானுக்குள்ள நிப்பாட்டினாரு. இப்ப பார்த்து சொல்லுங்க, மோசேக்கு காலேப்புக்கு யோசுவாவுக்கு விரோதமா நின்றவங்க ஒருவர் கூட நிக்கல. எவன் விசுவாசி நின்னானோ அந்த குடும்பத்தை முழுவதும் ஒருவன் கூட சாகல. அந்த குடும்பத்தை முழுவதும் கர்த்தர் கானானுக்குள்ள சுதந்திரமா கொடுத்தாரு. அடுத்த சந்ததியில யோசுவாவை எழுப்பினாரு, காலேப்பை எழுப்பினாரு. எவன் விசுவாசிக்கிறானோ கரங்களை தட்டி சொல்லுங்க, எவன் எழும்புறானோ அவனுக்கு தான் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. இந்த 40 வருஷம் சுற்றி இருக்கிறவங்க வீட்டுல மரணம், நீ நம்பல மகனே, சுற்றி இருக்கிறவங்க வீட்டுல மரணம், நீ ஏற்றுக்கொள்ளல. அவன் யோசுவா சட்டையை கிழிச்சிட்டு அழுதானே, காலேப்பு சட்டையை கிழிச்சிட்டு அழுதானே, அப்ப கூட நீ விசுவாசிக்காம இந்த பேச்சை கேட்டேல, இவன் சந்ததி என்ன ஆகிட்டே இருக்கு. ஆனா காலேப்பு வீட்டுல யோசுவா வீட்டுல என்ன பண்ணவில்லை? இப்போ எகிப்தியருக்கு நடந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்குது. எகிப்தியர் என்ன நடந்துச்சு? ஆட்டு தொல்லை உரிச்சு ரத்தத்தை யார் யார் வீட்டில் தெளிச்சிருந்தாங்களோ அந்த வீட்டில் என்ன நடைபெறவில்லை? மரணம் நடைபெறவில்லை. ரத்தம் இல்லாத வீட்டில் என்ன நடைபெற்றுச்சு? இப்போ 2 கோத்திரத்தை தனியாக பிரிச்சுட்டாரு. காலேப்பையும் யோசுவாவும் பிரிச்சுட்டாரு. இந்த 2 வீட்டில் மட்டும் என்ன நடைபெறவில்லை? மரணங்கள். மற்ற எல்லா வீட்லையும் என்ன நடந்துச்சு? இப்பயே தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்? அப்பயே இவங்க பேச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? கேட்டிருந்திருக்கலாம். இதுதாங்க எலும்பி நிற்கிறது. எலும்பி நில்லுங்க, ஒரு சந்ததி எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் போது நல்ல வேளையில அவர் பெரிய தேவனா இருக்கிறாரு. நீ எலும்பு வரைக்கும் கிராமங்கள். இப்போ ஒரே ஒருவன் எலும்புனா அந்த சந்ததியவே கர்த்தர் கானானுக்குள்ள கொண்டு போனாரு. ஒருவேளை காலேப்புடைய சந்ததி ஏற்றுக்கொண்டுச்சோ ஏற்றுக்கொள்ளலையோ அது பிரச்சனை இல்லை. காலேப்பு விசுவாசித்தான் சந்ததியை கொண்டு போனாரு. யோசுவாவுடைய சந்ததி விசுவாசிக்கிறோம் அது முக்கியம் இல்லை. யோசுவா விசுவாசித்தான், அவ சந்ததி போச்சு. ஆனா மீதி இருந்த 10 தலைவர்களுடைய சந்ததி என்ன பண்ணவில்லை? அவங்க விசுவாசிக்கல. அவங்களே தகப்பனே விசுவாசிக்கலன்னா மகன் என்ன பண்ண மாட்டான். அப்போ அவங்க விசுவாசிக்காதவர்கள் அவங்க பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க? பக்கத்தில் சொல்லுங்க, எது நடந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், என் விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு விட மாட்டேன். நான் எழும்பி நிற்பேன். என் ஜனத்துக்காக எழும்பி நிற்பேன். என் தேசத்துக்காக எழுந்து நிற்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் நல்ல வேளையில இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. இந்த சாப்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இது வேறு விதமாக தான் பார்த்து கொண்டு இருப்போம். ஆனா என்ன நடக்குது வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். இது அதே பிதாவாகிய தேவன் தான். அதே இஸ்ரவேல் எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படியவே மாட்டாங்க. இந்த கீழ்ப்படியாமல் இருந்தபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் 40 வருஷம் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர்
அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினால 40 வருஷம் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு சொல்லுங்க? யார் கையில? பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு. ஒருவனை என்ன பண்ணுகிறாரு? தெரிந்து கொள்கிறாரு. இந்த ஜனத்துக்காக நிற்கிற ஒருவனை அவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. மல்லடியா இருந்தவளுக்கு என்ன பண்றாரு? தூதனானவர். பழைய ஏற்பாட்டுல தூதனானவர் அப்படின்னாவே அவர் யாரை குறிக்கும்னா இயேசுவை குறிக்கும். தூதன் என்றால் வேற, தூதனானவர் என்றால் வேற. இயேசு இறங்கி வர்றாரு, தூதனானவரா இறங்கி வந்து அவங்கள பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? அந்த வசனத்துல வாசிங்க. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். யார் இந்த மனிதன் சொல்லுங்க? யார் இந்த மனிதன்? சிம்சோன். சிம்சோனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருந்தது? பெலிஸ்தியர் ஜனங்களுக்கு இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாக தேவன் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே தரிசனமாய் பேசுறாரு. உன்னில் இருந்து ஒருவன் வெளிப்படுவான், அவன் நசரேயனா இருப்பான். அவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது. அவன் பெலிஸ்தியரை வீழ்த்தி இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொள்வான் என்று பிறப்பிலேயே ஒரு அபிஷேகம். ஆனா நம்ம பார்க்கறது எல்லாமே வேறு கோணத்துல சிம்சோனை பார்ப்போம். ஆனா உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொள்கிறாரு. ஒருவன் எனக்காக எழும்பி நிற்பான், ஒருவன் இஸ்ரவேலை ரட்சிப்பான், அந்த இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பான், இஸ்ரவேலை தேவனுடைய பாதைக்கு நேராக நடத்துவான், இந்த பெலிஸ்தரின் கைக்கு அவங்களை நீங்களாக்கி விடுவிப்பான் என்று ஒருவனை அவர் பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வருகிறாரு. இந்த உருவாவதற்கு முன்பதாகவே நடந்தது ரெண்டே பேத்துக்கு தான் சம்பவம். ஒருவர் யாருன்னா சிம்சோனு, ரெண்டாவதார்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாகவே ஒரு தூதன் வந்து சொல்றாரு, உள்ள கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அந்த இயேசு கிறிஸ்து நசரேயனாய் இருப்பாரு. அவர் ஜனங்களுக்காக விடுதலை பண்ணும்படியாக, ஜனங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக, ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில் அவதரிப்பார் என்று ஒரு தூதன் சொல்லுகிறாரு. ஆனா அதே பழைய ஏற்பாட்டில் ஒரு தூதனானவர் வந்து சொல்லுகிறாரு, உன் வயிற்றிலிருந்து ஒருவன் பெறப்படுவான், அவன் இஸ்ரவேலை ரட்சிப்பான், அவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நசரேயனாய் இருப்பான். அவனுடைய தலையில் என்ன பண்ணக்கூடாது? சவரன் கத்தி. ரெண்டுக்கு சம்பவம் ஒரே மாதிரி இருக்கா சொல்லுங்க? ரெண்டுக்கு சம்பவம் எப்படி இருக்குது? ரெண்டு பேர்த்துடைய அழைப்பு என்ன அழைப்பு சொல்லுங்க? ரெண்டு பேர்த்துடைய அழைப்பு என்ன அழைப்பு? சிம்சோனுடைய அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியிலிருந்து விடுவிக்க வேண்டும். இயேசுடைய அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்மளையும் எருசலேமில் இருக்கிற ஜனங்களையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து தூக்கி நிறுத்தணும். ரெண்டு பேர்த்துடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? ஒரே அழைப்பு தான். ரெண்டு பேத்துக்கு தான் தாயின் கருவத்தில் உருவாதுக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டாரு? மற்றவங்களுக்கு எரேமியா எழுதப்பட்ட 1:5 உன்னை தாயின் கருவியில் உருவாதுக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டேன். அது வேற. ஆனா தூதனானவரே இறங்கி வந்து பேசுறாரு. சகரியாட்ட பேசினாரு, தூதன் இறங்கி வந்து பேசினாரு. உன்னில் ஒருத்தன் என்ன வெளிப்படுவான், அவன் யார்? யோவான் என்று சொல்லி என்ன பண்ணாரு? வெளிப்பட்டாரு. இவங்க எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனே என்ன பண்ணுகிற? உருவாக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்ன பண்றாரு? உருவாக்கி சொல்றாரு, அவன் நசரேயனா இருப்பான், அவன் ஜனத்தை என்ன பண்ணுமா? விடுவித்து பெலிஸ்தரின் கையிலிருந்து அவர்கள் என்ன பண்ணுவான்? விடுதலை ஆக்குவான். நடந்ததா சொல்லுங்க? அப்ப தாயின் உருவாதுக்கு முன்பதாகவே தூதனானவர் இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஒருவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட அபிஷேகம் உள்ளவன் சிம்சோன், எப்பேற்பட்ட அழைப்பு உள்ளவன் சிம்சோன். ரட்சிக்கும்படியாக அவனை தெரிந்து கொண்டாரு. பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சாயலாக ஒருவன் உருவாக்குறாரு. அது யாருங்க? சிம்சோன்.
அப்பேற்பட்ட வல்லமையில கொடுத்தாரு. இயேசுக்கு நிகரான வல்லமை. இயேசு கிறிஸ்து அற்புதம் அதிசயம் செய்தாரு. சிம்சோனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதை வேணாலும் தூக்கி போட சொன்னா தூக்கி போடுவான். எவ்வளவு பேரை கைத்த வச்சு அவனை கட்டினாலும் தூக்கி உடச்செறிஞ்சிட்டு போயிடுவான். எவ்வளவு பேர் அவனுக்கு உண்மைதாக நின்றால உடைச்சிடு. ஒரே ஒரு தாடையை வச்சு எல்லா காரியத்தையும் முடிச்சிருவான். அவனுக்குள்ள பலன் இதுக்கு முன்னாடி யாருக்குமே இல்லை. கோலியாத்து கூட அந்த பலன் கிடையாது. எவ்வளவு பெரிய ராட்சசர்களுக்கு அந்த பலன் கிடையாது. அவனுடைய வல்லமை காட்டில அவனுக்கு உடம்புல இருக்கிற பலத்தை பார்க்க ரொம்ப பயங்கரம் உள்ளதா இருந்துச்சு. தேவனே உருவாக்குனாரு. எதுக்கு உருவாக்குனாரு? ஜனங்களை ரட்சிக்கும்படி. பெலிஸ்தியரை சொல்லுங்க, பெலிஸ்தியரை பக்கத்துல சொல்லுங்க, உங்களையும் உருவாக்குனாரு. தாயின் கருவில் உருவாதுக்கு முன்பதாகவே உங்களை அவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? பெயர் சொல்லி. எதுக்கு பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு? இப்ப சிம்சோனை எதுக்கு உருவாக்குனாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியிலிருந்து விடுவிக்கும்படியாக. இயேசு அந்த பூமியில் உருவானாரு. ஜனங்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து மாறி தேவனுக்கு நேராக திரும்பணும், பாவத்திலிருந்து விடுபடணும். இவங்க எல்லாரும் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும்படியாக என்ன பண்ணாரு பூமிக்கு. இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களை எதுக்கு உருவாக்குனார்? எதுக்குங்க பிறந்தீங்க? பக்கத்துல கேளுங்க, எதுக்கு நீங்க பிறந்தீங்க? உங்களை எதுக்குங்க உருவாக்குனாரு? எதுக்கு நீங்க வந்து பைபிள் உட்காந்து படிச்சிருக்கீங்க? பைபிள் எதுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? நோக்கம் இருக்கு. என்னைக்காவது பக்கத்துல சொல்லி கேளுங்க, உங்க நோக்கத்தை கேட்டிருக்கீங்களா? உங்க நோக்கம் என்னதான் சொல்லி நீங்க இயேசுட விசாரிச்சிருக்கீங்களா? எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அது செய்து இது செய்து போச்சு வந்துச்சு, இதைத்தானே பேசிட்டு இருக்கிறோம். சிம்சோனை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மோசையை முச்சடி முன்னாடி பேசுனதுக்கு நோக்கம் உண்டு. அவர் நோக்கம் இல்லாமல் யாரையும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார வைக்கிறவர் அல்ல பிரியமானவர்களே. அவருடைய நோக்கம் இல்லாமல் யாரும் இங்க உட்கார முடியாது. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, உன்னுடைய வேலை அடுத்தது எப்படியா இருக்கணும்னா, எதற்கு வந்து உட்கார வச்சு என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்குது, எதற்கு என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க, எதற்கு என்ன நன்மையை கொடுத்திருக்கிறீங்க, எதற்கு என்னை கண்ணீர் வடிக்காமல் பாதுகாத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு குயவன் கையில் உள்ள களிமண் போல என்னை நீங்க வணஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சும்மா வந்து தேய்ச்சிட்டு போவதற்காக என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்து உள்ளங்கையில வரைஞ்சு என்னை தெரிந்து கொண்டு இந்த பைபிளை கொடுத்து இங்க உட்கார வைக்கல. எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, நோக்கம் என்ன? இதுவரை நீ கேட்காம இருக்கியா? பக்கத்துல சொல்லுங்க, கேளுங்க, உன்னை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். அப்பதான் எலும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஒரு ஒளி உண்மையில என்னாகும்? அப்பதான் ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க. கரங்களை நன்றி செலுத்துவோமா? நோக்கம் இல்லாமல் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ வர்ற காலத்துல என்ன பண்ண முடியாது? எலும்பி நிற்க முடியாது. அது வரணும். ஏன் நோக்கம்? எவ்வளவு பேர் உலகத்துல எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. என்ன எதுக்கு இயேசுவா கூப்பிட்டு வந்தீங்க? என்ன இயேசுவா கழுவுனீங்க? என்ன கொடுத்து என்ன வச்சிருக்கிறீங்க? சொல்லு, அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்றார். தூதனானவர் வந்து பேசுறாரு. வாசிங்க, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவார். அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்போ ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக, ஜனங்களுடைய கட்டுக்களை விடுதலையாக்கும்படியாக ஒருவனை கர்த்தர் உருவாக்கினார், சிம்சோன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாதை ஒருவேளை நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாதையா இருக்கலாம். அவனுடைய பாவத்துல விழுந்தான், விபச்சாரத்துல விழுந்தான், அவன் கண்ணை பிடுங்கினாங்க, அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? மாவரைக்க தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. நம்ம மட்டும் பாவம் செய்யாம இருக்கிறோமா? நம்ம மட்டும் விழுந்து எந்திரிக்காம இருக்கிறோமா? இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தை பைபிள் எழுதப்பட்டிருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணி தான் இருப்பாங்க? கீழே விழுந்து என்ன இருப்பாங்க? எந்திரிக்கதான் செஞ்சிருப்பாங்க. நம்ம யாருமே பரிசுத்தமான என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு பாவம் கண்டிப்பா என்ன ஆகும்? இருக்கும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிம்சோன் விழுந்தனால நான் விழுகாம எப்படி நிற்கிறேன் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து நின்றாரு. இதே சிம்சோனை கொண்டு ஜனங்களை ரட்சிக்க முடியாதான் வந்தாரு. ஆனா சிம்சோன் ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். இதை நான் உடைக்கும்படியாக தான் அவர் புதிய ஏற்பாட்டில் அதே ரூபம் எடுத்து அவர் விழுகாதவராக, அவர் பாவத்தில் அதே தான் பிசாசனன் வந்து மலையில நிற்கிறான். நீரே ஆனா அப்பத்தை பிட்டு என்ன கல்லை பிட்டு அப்பமா சாப்பிடு, உன்னைதான் தேவதூர்ல கையில எது நடந்துட்டு போவாங்கன்னு சொல்லி எவ்வளவோ தூரம் என்ன பண்ணி பார்க்கறான் அவரை.
சூழ்ச்சியில் விழுக வைக்க பார்க்குறான். அவரு நீ என்ன என்னை பார்த்தா சிம்சோன் நினைச்சியா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன். அந்த சிம்சோனையுமே நான் தான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நீ என்கிட்டயே வந்து இந்த காரியத்தை சேவியா, நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்து காட்டுவேன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கி அவர் இந்த பூமியில ஜெயித்து காமித்தார். கரங்களை நன்றி செலுத்தோமா? இந்த சிம்சோனை, அந்த சிம்சோன்ட்ட பிடிச்சது ஒரே ஒரு காரியம் தான். அந்த வசனத்தை வாசிங்க. என்ன செய்தார்? ஜனங்களுக்காக என்ன செய்தார்? வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 21. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கும் 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அப்போ சிம்சோனுடைய நிலைமை, அழைக்கப்பட்ட அழைப்பு வேற, அவன் அழைக்கப்பட்டது இஸ்ரவேலை பாதுகாக்கும்படியாக, அவன் அழைக்கப்பட்ட நோக்கம் வேற. ஆனா ஏதோ ஒரு வகையில விழுந்து போனபடினால அவன் கண்களை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஸ்திரிக்கு தன்னை வெளிப்படுத்தினபடினால, தன்னுடைய ரகசியங்களை சொன்னபடினால அவனை தலைமயிரை எடுத்து எல்லாம் சிரைச்சு மொட்டையடிச்சு கண்களை பிடுங்கி எங்க தூக்கி போட்டாங்க? மாவரைக்க தூக்கி போட்டாங்க. ஆனா அழைப்பு சும்மா இல்லைங்க. அந்த அழைப்பு அவனை சும்மா விடாது. அடுத்து வாசிங்க. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கியது. கரங்களை தெரிந்து நன்றி செலுத்தோமா? நீ மொட்டை அடிச்சு என்னை விழ பண்ணின ஆண்டவர் என்னை முளைக்க பண்ணி என்னுடைய வல்லமையை திரும்ப கொடுக்க வல்லவராக. கரங்களை தெரிந்து நன்றி செலுத்தோமா? அந்த ஜனங்கள் மொட்டை அடிச்சுட்டு இவன் கண்ணை புடுங்கிட்டா என்ன ஆயிரும் நினைச்சாங்க? சொல்லுங்க. கண்ணை புடுங்கிட்டா வல்லமை போயிரும், இவனை என்ன பண்ணிடலாம், சீக்கிரம் கொன்றலாம் நினைச்சாங்க. ஆனா அவன் மாவரைக்கும் போது மொட்டையடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல, திரும்பவும் அந்த அபிஷேகம் என்ன ஆரம்பிச்சிருச்சு? வளர ஆரம்பிச்சிருச்சு. முடி என்ன ஆரம்பிச்சிருச்சு? ஏன் அந்த வசனத்தை அது எழுதியிருக்காருன்னா ஒரு நோக்கம் இல்லாம எழுத மாட்டாரு. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னா, அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும். ஏன் தொடங்குச்சுன்னா, திரும்ப அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அது தரிசனத்தை நிறைவேற்றணும். என்ன வளரணும்? அவன் பிறந்தது முதல் அவன் என்ன பண்ணக்கூடாது? முடி வெட்டக்கூடாது. அவன் நசரேனா இருக்கணும். திரும்ப இந்த வல்லமை அவனுக்கு கொடுக்கணும்னா அவனுக்கு முடி இருந்தா தான் அந்த வல்லமை என்ன பண்ண முடியும்? அது ஒரு அடையாளம். சிம்சோனுன்னா ஒரு அடையாளம். என்னதான் அவன் தலைமயிர் என்ன கூடாது? சிரைக்க கூடாதுங்கிற ஒரு இது இருந்துச்சு. அது இருந்தபடினால தான் அவன் வல்லமைகள் கிரியேஷன் தான். அதே தலைமுறை எடுத்துட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு பெலிஸ்தியருக்கு ஒன்று தெரியல. அது வளர வளர வெட்டியுடன் என்ன விட்டுறாங்க? தெரியாம போச்சு. மாவரைக்க விட்டாங்க, பலன் போயிருச்சு. கொஞ்சம் முடி இருக்குதே, அதை மறுபடியும் என்ன பண்ணணும்? சிறச்சுடனுங்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சு. அதே மாதிரி பிசாசு நம்மளை எல்லாத்துலயும் விழுங்கிடுவான். ஏதோ ஒரு நூலில் அவனுக்கே தெரியாத ஒரு கருத்தை நமக்குள்ள கத்தர் வளர பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நன்றி செலுத்துவோமா? அவன் நினைச்சிருவான் உன்னை முழுங்கிட்டோம் நினைப்பான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல கத்தர் உன்னை வளர பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இல்ல, என் பிள்ளை என்ற மன்னிப்பு கேட்க, என் பிள்ளை என்னை தேடி வரு, என் பிள்ளை ஏதோ ஒரு வகைத்துல அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி ஏதாவது உன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? முளைக்க பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ விழுந்தேன் என்று ஒரு நாள் நினைக்காத மகளே, சத்துருவே என்னை கொண்டு சந்தோஷப்படாதே. விழுந்தாலும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? விழுந்தாலும் இப்ப சிம்சோன் விழுந்துட்டாருங்க. ஆனா என் தேவன் சும்மா இருக்கிறவல்ல. சிம்சோன் என்னை திரும்பியும் தேடி வருவான்ங்கிற எண்ணம் தேவனுக்கு இருந்தபடினால முன்னாடியே அவன் செய்ய போறத அவர் பின்னாடி இருந்து என்ன பண்றாரு? முடிய முளைக்க பண்றாரு. ஏன்னா முடி இருந்தா தான் அந்த வல்லமை ஜனங்கள் என்ன பண்ண அறியும்படியாக முடைய என்ன பண்றாரு? அதை பெலிஸ்தியரால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அது அந்த வசனத்தை ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நீ வாசிங்க 26ஆம் வசனத்திலிருந்து. சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்க. பெலிஸ்தியர் இருக்கிறாங்க. பெலிஸ்தியர் எல்லாமே சிம்சோன் வேடிக்கை காட்டுவதை பார்ப்பதற்காக எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க? 3000 பேர் கூடியிருக்கிறாங்க. இந்த 3000 பேர்த்த பார்த்தவங்க சிம்சோனுடைய முடியை பார்க்க மறந்து போனாங்க. இங்க சிம்சோனை வேடிக்கை காட்சியா கூட்டிட்டு வர்றாங்க. இந்த வேடிக்கை காட்சியா கூட்டிட்டு வரும்போது சிம்சோன் ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த வீட்டோட தூணை எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, காமிங்க. அதை நான் தடவி பார்த்துட்டு கூட உங்களை என்ன பண்ண வேடிக்கை காட்சி காமிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றான் சொல்லும்போது, அந்த கையிலாக கொடுத்து தாங்கி வந்தவங்க எனக்கு கொண்டு போய் விடுறாங்க. அந்த தூணுக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க.
அடுத்த வசனம் வாசிங்க, 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். நன்றி சொல்லுமா. இப்ப அவனுடைய எண்ணம் இந்த ஜனங்களை கண்டிப்பா என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். யார் அழிச்சிடணும்? பெலிஸ்தியரை அழிச்சிடணும். இந்த பெலிஸ்தியர் ஏன் அழிக்கணும்? இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்க சொல்லுங்க. இந்த பெலிஸ்தியரோட என்ன எப்படி இருந்துச்சு? 40 வருஷம் இந்த பெலிஸ்தியர் யார் அழிச்சிட்டு கொண்டு வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ சிம்சோனுக்கு கண்கள் பிடுங்கப்பட்டுருச்சு. இப்ப சிம்சோனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? சிம்சோன் பெயர் சொல்லி அழைத்ததுக்கான வாக்குத்தத்தம் என்னது? இவன் இஸ்ரவேலை காப்பாற்றுவான், இவன் பெலிஸ்தியரின் கையில் நின்று இஸ்ரவேலை காப்பாற்றுவான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிம்சோனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேரா சிம்சோன் ஓடி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயனால சில காரியங்கள் சில நாட்கள் ஓடுனா அது சில நாட்கள் ஓடாதபடினால அவன் கண்கள் என்ன பண்ணிருச்சு? பிடுங்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்துல அவன் தேவனை பார்த்து சொல்றான், இப்ப ஒரு நல்ல டைம் வந்திருக்கு ஏசப்பா, இப்ப நல்ல ஒரு டைம் வந்திருக்கு பிதாவே, மறுபடியும் என்னுடைய பலத்தை கொடுங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களை எவன்லாம் ஆளணும் நினைக்கிறானோ எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல நான் வீழ்த்திடணும். திரும்ப என் ஜனங்கள் இந்த பாகாலுக்குள்ள, திரும்ப இந்த ஜனங்கள் இந்த தாகோனுக்குள்ள, திரும்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாகாலுக்குள்ள விழுக கூடாது. எனக்கு நீ ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினீர்ல, அந்த வாக்குத்தத்தம் இன்றே நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் சிம்சோனுக்கு இருந்தபடினால சொல்றான், என்னை மறுபடியும் ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க நினைச்சிருன்னு சொல்லி இஸ்ரவேலுக்காக எழும்பி நிற்கிறான். காரணத்தை நன்றி சொல்லுத்தோமா. இந்த இடத்துல நினைச்சிருந்தானா என்ன பண்ணிருக்க தேவையில்ல, எழும்பி இருக்க தேவையில்ல. இதற்கு அப்புறம் நான் போய் ஒன்றும் பண்ண போவதில்லை. என்னுடைய அழைப்பு என்னன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். இதுதான் கடைசி தருணம். என்னை ஒரு விஷயம் நினைத்தருளும் சொல்லிட்டு தூணை பிடிச்சிட்டு அடுத்து சொல்றான், இந்த பெலிஸ்தியரோட என் ஜீவனும் போகட்டும், என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த பெலிஸ்தியர் எப்பொழுது இஸ்ரவேலை மேற்கொள்ளவே கூடாது என்ன சிம்சோன் கிடந்தது. கடவுளை நன்றி செலுத்தோமா. தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் கண்ணீர் வெடிக்க கூடாது. 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதற்கு அப்புறமும் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொண்டு விடவே கூடாது. ஒரே ஒரு டைம் என்னை நினைத்தருளுங்க, ஒரே ஒரு டைம் எனக்கு கிருபை வைங்க என்று சொல்லும் போது முடியெல்லாம் வளர்ந்துருச்சு. திரும்ப பலன் வந்துருச்சு சிம்சோன் மேல. இப்ப தூணை நசுக்கிறான். எல்லா பெலிஸ்தியரும் ஆண்டு போனாங்க. கடந்த நன்றி சொல்லுமா. ஒரே ஒரு டைம். இது நாள் வரைக்கும் அவன் அடிச்சதை காட்டிலு பைபிள் எழுதப்பட்டு இதற்கு முன்பதாக அவன் கொன்றவர்களை காட்டிலு, இதற்கு முன்பதாக அவன் அழிச்சவனை காட்டிலு, எப்போ தேவனுக்கு நேராக மகிமை ஏறெடுத்தானு, எப்போ மோசே போல தன் கைகளை உயர்த்த ஆரம்பிச்சானு, எப்போ காலை யோசுவா போல தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன்னுடைய கண்கள் மங்கின நிலைமையில, தன் உடல்கள் எல்லாம் காயப்பட்ட நிலைமையில, எல்லாரும் என்னை கேளிக்கை பொருளாக, எல்லாரும் என்னை வேடிக்கை பொருளாக நிற்கிற இந்த நேரத்தில் நான் எழும்பி நிற்க போகிறேன். என் தேவன் அற்புதம் செய்ய போறாரு. எந்த நாளானாலும் சரி இந்த பிசாசு என் ஜனங்களை மேற்கொண்டு விடக்கூடாது. என் ஜனங்கள் இந்த பிசாசின் பாதையில விழுந்து யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று இயேசுடைய எண்ணம் எப்படி இருந்தது, அதே போல சிம்சோனோட எண்ணம் ஒரு நாள் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொண்டு விடக்கூடாதுங்கிற எண்ணம் சிம்சோனுக்கு இருந்தது அல்லவா. அவன் சொல்றா, என் ஜீவனை இங்க கொடுத்து நான் இஸ்ரவேலை காப்பாற்ற போகிறேன், இங்க என் ஜீவனை கொடுத்து இஸ்ரவேலை நான் உயர்த்த போகிறேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்து இஸ்ரவேலை பாதுகாத்து கொண்டான். இயேசுவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்து கொண்ட. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அந்த நல்ல வேளையில அவர் பெரிய தேவன், பிரியமானவளே. இப்போ கர்த்தருடைய தூதனானவர் மனோவோட்ட வந்து சொல்றாரு, உன் வயிற்றில் ஒருவன் பிறந்து வருவான், அவன் இஸ்ரவேலை காப்பாற்றுவான், அவன் கடைசி வரை எப்படி இருப்பான்? வாக்குத்தத்தம் நிறைவேறினதா? அப்ப நோக்கம் நிறைவேறிச்சு. கடவுளை நன்றி செலுத்துவோமா. இப்ப கேளுங்க, என்னுடைய நோக்கம் என்ன? என் நோக்கம் என்ன? ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டாரு? நோக்கத்தை நிறைவேற்றாம செத்துற போறீங்களா? நோக்கத்தை நிறைவேற்றாம இந்த பூமி விட்டு போற போறீங்களா?
தவறுகள் வரும், பிரச்சனை வரும், விழுந்து போவீங்க. அது முக்கியம் இல்லை எனக்கு. கடைசியில தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற்றதா, அதுதாங்க முக்கியம். பிரியமானவர்களே, சிம்சோன் எழுந்து நின்றான். விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, என் கண்ணு பிடிங்க, பரவாயில்ல, நான் இந்த பெலிஸ்தியோட செத்து போக நான் ரெடி. ஆனா இஸ்ரவேல் அவங்க என்ன பண்ணக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அந்த வசனத்தை வாசி. பின்பு 31ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் சொல்லுமா, 20 வருஷம் இஸ்ரவேலை தலை நிமிர நடக்க பண்ணிருக்கிறான். 20 வருஷம் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொள்ள விடாமல் சிம்சோன் பாதுகாத்து கொண்டிருந்தான். தன் பிறப்புல கொடுத்த வாக்குத்தத்தத்தை 20 வருஷம் நிறைவேற்றினவன் இந்த 21ஆம் வயசுல சாகும் போது மொத்தமா பெலிஸ்தியரை கொன்னுட்டுதாங்க அவன் தன் உயிரை விட்டான். தன் உயிரை கொடுத்து இஸ்ரவேலை பாதுகாத்தவன். கரங்களை நன்றி சொல்லுதோமா. நீ ஒருவேளை வழி விலகி போயிருக்கலாம், ஒருவேளை நீ பழைய நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை பாவத்தில் நீ விழுந்திருக்கலாம், ஒருவேளை நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். சிம்சோன் விழுந்தாதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா முடிவு தேவனுக்கு ஜெயமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுதோமா. இப்போ நிம்மதியாக சிம்சோன் தன்னுடைய பலன் வந்தபோது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு மற்றவங்க எல்லாம் பயந்து கொண்டு தன் உயிரை விட்டாங்க. ஆனா சிம்சோன், நான் இஸ்ரவேலை பாதுகாத்துட்டு என் ஜனங்களை பாதுகாத்துட்டு இனி எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தேவனுக்கு நேராக தன்னை ஏறெடுத்து தன் ஜீவனை என்ன பண்ணானா, விற்று போட்டான், தன் ஜீவனை கொடுத்தான். நீங்க ஜீவனை கொடுக்க சொல்லுங்க, 1 மணி நேரம் உங்க முழங்கால கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க ஜீவனை கொடுக்க சொல்லுங்க, இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிங்க உங்களுக்கு பேசல, தேவன் கொடுத்த நோக்கத்துக்காக ஓடுங்க. 1 மணி நேரமாவது தேவனை நோக்கி என்ன பண்ணுங்க, பாருங்க. அவர் உங்களை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. கர்த்தருக்கு நன்றி சொல்லுதோமா. அவர் வல்லமையுள்ள ஒரு பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசே என்ன பண்ணாரு? கையை தூக்கி இஸ்ரவேலுக்காக நின்னாரு. காலேப்பும் யோசுவாவும் எங்க நின்னாங்க சொல்லுங்க? என் ஜனங்கள் கானானுக்குள்ள போகும்படியாக தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு எங்க நின்னாங்க? மோசைக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக. தன்னை அவமானம் போனாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஜனங்கள் என்னை காரி துப்புனாலும் பரவாயில்ல, இவங்க பார்த்து ஏன்டா இப்படி பண்ற பைத்தியக்காரை மேல பண்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா தேவன் வல்லமையுள்ளவர். ஒரு நாள் அவர் அவமானப்படுத்திடுறாங்க சொல்லி 2 பேர் நின்னாங்க. அடுத்து சிம்சோன், என்னை நீ கேளிக்கை பொருளா பாக்குறீங்க, ஆனா தேவனை திரும்பவும் எழுப்ப வளவரா இருக்கிறான்னு சொல்லி முடி இப்ப வளர்ந்ததுக்கு நோக்கம் தெரிஞ்சிருச்சா? அவர் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடி வளர 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 அவன் மேல் பலம் பெருக 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 கேளிக்கை பொருளாக பார்க்கப்பட்ட சிம்சோன் ஒரே நிமிடத்துல பெலிஸ்தர் எல்லாவற்றையும் வீழ்த்து போட்டான். அவன் உயிரோடு இருந்து அவன் கொன்னதை காட்ட அவன் சாகும்போது கொன்னவனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஒரே நேரத்துல 3000 பேர்த்த கொன்று பெலிஸ்தரை மடங்கடிக்க பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் முழுவது வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. மரியாதை பார்த்து சொல்லுவாரு, உன்மேல் கர்த்தர் நிழலிடுவார், உனக்கு என்ன நடக்கும்? நீ கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அந்த குமாரன் இரட்சகர் எனப்படுவார். இந்த உலகத்தை அவர் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பாரு. அவர் பெரியவராய் இருப்பாரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கர்த்தரிட்டிருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாக்குத்தத்தமா சொல்லி அவர் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருப்பாரு. கடைசியாக தன் ஜனத்துக்காக என்ன பண்ணுவாரு? ஜீவனை கொடுத்து ஜனங்களை மீட்பார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது, நிறைவேறலையா? நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கும் போது ஒரு நோக்கம் இல்லாமல் உருவாக்க மாட்டாரு. எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கும் போது நம்ம சும்மா ஒரு கடமைக்கு வந்து உட்காந்துட்டு போகும்போதே அடைக்க மாட்டார். ஒருவேளை நீ இஸ்ரவேல் ஜனங்களை போல நான் விசுவாசத்தை பேசுவேன், அப்புறம் அவிசுவாசத்தை பேசுவேன், அப்புறம் புறங்குருவேன்னு சொல்லி நீ உட்காந்துருந்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் உட்காந்துருப்போம். 40 வருஷம் என்ன பண்ண வனாந்தர் அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். கடைசியில் முடிவே வராது, அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அலையிறத 40 நாள்ல கொண்டு போய் உங்க சேர்க்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. காலேப்பு யோசுவா கூட 10 பேர் போனாங்கல்ல, 10 பேர் 40 வருஷம் பிரயாணம் பண்ணியா இதுக்கு போனாங்க? கானானுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க. 40 நாள்ல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? 40 நாள்ல சேர வேண்டிய இடத்த எத்தனை வருஷம் போய் சேர்றாங்க? 40 வருஷம் சேர்றாங்கன்னா அப்ப தப்பு யாரு மேல இருக்கு சொல்லுங்க? உன் ஆசீர்வாதம் நாளைக்கே உனக்கு வரணும். வரலைன்னா யார் மேல தப்பு இருக்குது? ஏன் அவிசுவாசம்?
நான் எழுப்பாம இருக்கிறதா, நான் அந்த சட்டிக்குள்ளேயே நாண்டிட்டு இருக்கேன். ஆனா சிம்சோன் அப்படி பண்ணல. எல்லாம் என்ன வேடிக்கை பொருளா பாக்குறாங்க. ஏசப்பா என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க, நான் இப்படி நான் கஷ்டப்படுறதுக்கு என் உயிரை மாய்த்து கொள்கிறேன்னு சொல்லி கூட என்ன பண்ணிருக்கலாம், மாய்த்து கொண்டு இருக்கலாம். அப்படி பேசல. இப்போ ஒரு சான்ஸ் கொடுங்க, எதிரி அழிக்கிறதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் மறிக்கும் போது கூட ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு. இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணியே ஆக வேண்டும். இன்னைக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. சத்துருவை மேற்கொள்வதற்குரிய சான்ஸ் ஒன்று கொடுத்திருக்காரு. சிங்கத்தின் மேலும் விரியும் பாம்பின் நடக்கக்கூடிய அதிகாரத்தை ஒன்று கொடுத்திருக்காரு. செத்தன உயிரோடு எழுப்ப அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. வல்லமில்ல காரியங்களை ஒன்று கூட கொடுத்திருக்காரு. நீ நடக்கும் போது நல்ல அற்புதம் செய்ய முடியாது வல்லமையா கொடுத்திருக்காரு. சிம்சோன் போல கடைசி நிமிஷம் கேளுங்க, ஏசப்பா அந்த கடைசி நிமிஷம் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அதிகாரத்தை கொடுத்துட்டீர், பலத்தை கொடுத்துட்டீர், இப்ப நான் நடந்து கிரியை செஞ்சே ஆகணும். சிம்சோன் என்ன பண்ணிதான் கிரியை செஞ்சே ஆகணும். பலம் வந்துருச்சுனாவே அங்க என்ன பண்ணிடணும், தள்ளுனா எல்லா சத்துருவையும் நசுக்கி போட்டான். ஒரே நேரத்தில் எல்லா சத்துருவையும் தாகோன்னு இருக்க எல்லா சத்துருவையும் நசுக்கி போட்டான். நம்ம இப்ப நசுக்க ரெடியா இருக்கோம். பக்கத்தில் தான் பேசணும். என்னையவே பார்க்குறீங்க, பக்கத்தில் பேசுங்க. எப்போங்க நீங்கள் சத்துருவை மேற்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க? சத்துருவை பார்த்து ஓடுனீங்கன்னா சொல்லுங்க, ஓடுனீங்கன்னா ஒரு ரவுண்டு ஒரு வீட்டை சோத ரவுண்டாக கட்டிக்கிங்க. எத்தனை வாத்தி சுற்றி வந்தாலும் இந்த ரவுண்டுக்குள்ளே தான் வருவீங்க. சொல்லுங்க, ஒரு பானைக்குள்ளே ஒரு நண்டு போட்டால் எங்கே தான் வரும், சுற்றி அதுக்குள்ளே தான் வரும். இப்படி தான் வரும். ஆனால் நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுக்கு முன்பதாக இருக்க செங்கடலை கூட ரெண்டா பிளந்து உன்னை ராஜாவை உட்கார பண்ணுவா. கரங்களை தேடி நன்றி செலுத்த வந்த நல்ல வேலையில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு பவுல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, ஜனங்களுக்கு போதனை பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, அதிசயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, யூதர்கள் வந்து பவுலை கல்லெறிஞ்சிட்டாங்க. கல்லெறிஞ்ச உடனே பார்க்கும்போது பவுல் எப்படி இருக்கிறாரு, செத்தவனை போல கீழே இருக்கிறாரு. அப்ப யூதர்கள் நினைக்கிறாங்க பவுல் என்ன ஆயிட்டாரு, செத்துட்டாரு என்று சொல்லி வசனம் திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் என்ன பண்ணாங்களா, போட்டாங்களா. அப்போ பவுலை சாதாரணமா கல்லெறிஞ்சிருப்பாங்களா, கொடூரமா கல்லெறிஞ்சிருப்பாங்களா? எப்படி எரிஞ்சிருப்பாங்க சொல்லுங்க, எப்படி எரிஞ்சிருப்பாங்க? 2 கல் எரிஞ்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா, இல்ல பயங்கரமா எரிஞ்சிருப்பாங்களா? சொல்லுங்க. இப்போ யூதர்கள் கல்லெறிஞ்சு அவ்வளோ தூரம் கல்லெறிஞ்ச உடனே பவுல் என்ன ஆயிட்டாரு, செத்தவனை போல கீழே விழுந்துட்டாரு. அதே யூதர்கள் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, மூச்சு வச்சு பார்த்துருப்பாங்க, நாடி வச்சு பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்மள இருக்கிற மூதாதையர்கள்லாம் பெரிய விஞ்ஞானிகள் தான், அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் சொல்லுங்க. இப்பதான் நாங்க இப்ப கற்பத்துக்கு என்ன பண்றோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம், டெலிவரிக்கு ஆஸ்பத்திரி போறோம். அன்னைக்கு இருந்தவங்க என்ன பலம் உள்ளவளா இருந்தாங்க, எப்ப கற்பம் தரிக்கிறாங்க எப்ப டெலிவரி ஆகணும் அவங்களுக்கு என்ன ஆகும், எல்லாமே பழைய ஆட்கள் இருந்தாங்க, தெளிவா இருந்தாங்க. அப்போ யூதர்கள் காலத்துல பவுல் செத்தாரா உயிரோட இருந்தாருன்னு கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பார்த்துட்டு வெளியில கொண்டு போய் வச்சுட்டு போனாங்களா, வெளியில போய் தூக்கி போட்டு போனாங்களா சொல்லுங்க, இழுத்து. அப்ப செத்துட்டா என்று சொல்லி இழுத்து என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டு. இப்ப செத்துட்டான்னா குழிய பொறிச்சு என்ன பண்ணிருக்கணும், புதைச்சிருக்கணும். ஆனா யூதர்கள் அதை கூட பண்றதுக்கு அவன் மேல பிரியம் இல்லை, இவனை கொன்னே ஆகணும். கண்ணு தூக்கி போட்டா கழுகுகள் பறவைகள் புறாக்கள் ஏதாவது ஒண்ணு வந்து சாப்பிட்டு இவனை பார்த்து தெருவில் செத்து கிடக்கிறான், ஊழியம் பண்ணா இதான் நிலைமைன்னு எல்லாம் அவனை பார்த்து பயப்பட வேண்டும் என்று ஊருக்கு வெளியே போய் என்ன பண்ணினாங்க, தூக்கி போட்டு போனாங்க. அப்ப பவுல் என்ன பண்ணிருக்கணும், அவளைதான் நம்ம அடிச்சு உரிச்சிட்டாங்க, நம்மளை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், விட்டுட்டு ஊழியத்தை விட்டு என்ன இருக்கணும், அடுத்த வசனம் வாசிக்கணும், எலும்பி
திரும்பவும் பட்டணத்துக்குள் போய் தேவனுடைய மகிமையை சொல்லி எல்லாரையும் சீசர்களாக மாற்றினா. கரணத்தை நன்றி செலுத்தோமா? உயிரே போனாலும் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்வதை ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன். யூதர்கள் எவ்வளோ கல்லெறிஞ்சாலும், யூதர்கள் எவ்வளோ வேதனைப்படுத்தினாலும், யூதர்கள் என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும், கல்லெறிஞ்சு மண்டை உடைஞ்சிருக்கலாம், வாய் உடைஞ்சிருக்கலாம், கை உடைஞ்சிருக்கலாம், கால் உடைஞ்சிருக்கலாம், தூக்கி வீசும் போது ஏதாவது ஒரு கம்பியில போய் இடிச்சிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு கல்லில் பெருசா இடிச்சிருந்திருக்கலாம், ரத்தம் முழுவதும் வெளியே போயிருக்கலாம். அது எனக்கு முக்கியம் இல்ல. திரும்ப நான் எழுந்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனாக தான் எந்திரிப்பேன். எழுதப்படவில்லை. பவுல் ஆஸ்பத்திரிக்கு போனாரு, தையல் போட்டாரு, இல்ல மருத்துவத்துக்கு 1 வாரம் செலவழிச்சாரு, 2 வாரம் செலவழிச்சாரு, எதுவும் எழுதப்படல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் எழுந்து அடுத்த நிமிடமே பட்டணத்துக்குள்ள போய் தன் கூட இருக்கிறவங்களை கூட்டிட்டு அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சீசர்களாக மாற்றினாரு. இது எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. நீ கல்லெறிஞ்சாலும் நான் தேவனுக்கு உதவி செய்வேன், தேவனுடைய நாமத்தை பிரசங்கிப்பேன், என்னை கொன்று போட்டாலும் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிப்பேன். எது சொன்னாலும் அவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இங்க ஒருத்தன் தான் உயிரை பணைய வச்சு தேவனுடைய ஜனத்துக்காக எழுப்பி நிற்கிற பெரியமானவர்களே. எல்லாம் நான் பேசுறது எல்லாமே ஜனங்களுக்காக எழுப்பி நிற்கிறவங்களை பத்தி பேசிடுறேன். தனக்காக எழுப்பி நின்ன யாரையும் நான் பேசல, தனக்காக ஓடின யாரை பத்தியும் பேசல. தனக்காக ஓடினவங்க பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நான் பேசவல்ல. ஜனத்துக்காக யார் நிற்கிறா, அவங்க மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. நீ ஜனத்துக்காக நின்னா உனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் வந்தாலும், எவ்வளோ பெரிய கடன் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், மருத்துவரே கைவிட்டாலும், ஒரு சுற்றி இருக்கிறவங்களே கைவிட்டாலும், நீ செத்துட்டே நினைச்சு உன்னை தூக்கி ரோட்டுக்கு வெளியே போட்டாலும் திரும்ப ஜீவனை கொடுத்து அதே இடத்துல ஒரு தலையை உயர்த்தி உன்னை வல்லமை உள்ளவனா மாற்ற என் இயேசு வல்லவராக. காரணத்தை செலுத்தோமா? இப்ப யூதர்களுக்கு தெரியும் பவுல் செத்துட்டான்னு தூக்கி போடுறாங்க. ஆனா பவுல் செய்த நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் சீசர்களா மாற்ற வேண்டும், எல்லாத்தையும் இயேசுக்கு நேரா கொண்டுட்டு போகணும், எல்லாத்துக்கும் தேவனுடைய அன்பை பத்தி சொல்லணும், தேவனுடைய வல்லமை பத்தி சொல்லணும். எல்லாத்தையும் அதிகாரிக்க எனக்கு வல்லமை உண்டு, சகலத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அது இருக்கிற குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்லி இயேசுவுக்காக 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 ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் தன்னுடைய வேதனையை பார்க்காம ஓட ஆரம்பிச்சான். கல்லெறிந்த வேதனை கூட இல்லாமல் கர்த்தர் திரும்பவும் அவனை எழுப்பி நிற்பினாரு. திரும்பவும் நிப்பாட்டின உடனே அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. அடிசர்கள் அவனை சூழ்ந்து நிற்க எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாள் பர்னப்பாவோடு கூட தெற்பேக்கு புறப்பட்டு போனான். அப்போ இங்க மருத்துவத்து செலவு பார்த்த மாதிரி தெரியல, ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி தெரியல, வேதனை படிச்ச மாதிரி தெரியல, எதுவுமே. அவனுடைய நோக்கம் என்னதான்? ஜனங்களை தேவனுக்கு நேராக, ஜனங்களை இயேசுக்கு நேராக, ஜனங்களை பாவத்திலிருந்து. இதுதாங்க பவுலுடைய ஒரே ஒரு நோக்கம். இயேசுடைய நோக்கம் இதுதான், யோவானுடைய நோக்கம் இதுதான், சிம்சனுடைய நோக்கம் இதுதான், மோசையோட நோக்கம் இதுதான், காளைப்பட நோக்கம் இதுதான். பைபிளை பார்க்க எல்லாத்துடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஜனங்கள் ஜனங்கள் ஜனங்கள். இந்த நோக்கம் யாருக்கு இருக்கு? இப்படி பக்கத்தில் இருக்கிற பார்த்து விளங்கவே மாட்டேன்னு சொல்ற நம்மளுடைய வாய் எப்படிப்பட்டதா இருக்குது? இல்லை ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்துகிற வாய் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாரெல்லாம் பிரகாசித்தார்னா இயேசுவுக்காக, ஜனங்களுக்காக, ரத்தம் சிந்துகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக யாரெல்லாம் பரிந்து பேசணும்னு தன்னுடைய ஸ்தானத்தில் எழும்பி நின்று கைகளை உயர்த்தினாங்களோ அவங்க எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? கடைசியாக எஸ்தரை சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம எப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்குள்ளதான் இருக்குது. 628ஆம் பக்கம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். யாருக்கு தெரியும் என்று சொல்ல. இதுக்கு முன்னாடி வசனம் உங்களுக்கு தெரியும். அன்றைய நாள் இருக்கிற ராஜா என்ன சொன்னாரு? சூசா நகரம் முழுவதும் அழிக்கும்படி என்ன பண்ணிட்டாரு? உத்தரவு கொடுத்துட்டாரு. இப்ப எஸ்தர் மொர்தெகாய் சொல்லி விடுறாரு, ஜனங்களுக்காக நீ பரிந்து பேசு அப்படின்னு சொல்லும் போது எஸ்தர் சொல்றா, ராஜா அழைப்பிக்கப்படாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, முற்றத்துல போய் நிற்க முடியாது என்று சொல்றா. அதற்கு மொர்தெகாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? மொர்தெகாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த ஜன்னத்தை அவன்கிட்ட பார்த்து, இந்த காலத்திலே, பக்கத்தில் சொல்லுங்க, கைகளை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீ சொல்லுங்க, பக்கத்தில் கொஞ்சம் தூங்குறவங்களாம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ சத்தத்தை சொல்லுங்க, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால்
யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்யமே கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க உட்கார்ந்ததுக்காக ஒரு ராஜ்யமே உனக்கு கொடுத்திருக்கலாமே. நீ உட்கார்ந்ததுக்காக உன்னை தெரிந்து கொண்டு இருக்கலாமே. நீ உட்கார்ந்ததுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? இந்த இடத்துல நீ வருவதற்காக தான் உனக்கு இந்த ராஜ்யமேன்மை என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த ஜனம் அழியக்கூடாது என்பதற்காக தான் உன்னை கொண்டு வந்து சபையில உட்கார வச்சிருக்கிறாரு. நீ சும்மா சபையில உட்காரல. பக்கத்துல சொல்லுங்க, நீ சபையில உட்கார்ந்ததுக்கு நோக்கணும்னா இந்த ஜனம் அழியக்கூடாது என்பதற்காக தான் உன்னை என்ன பண்ணிருக்கிறாரு? நீ திறப்புல நிற்கலனா அந்த வசனத்தை சொல்லி அனுப்புறாரு. இந்த காலத்துல நீ நிக்கலனா உன்னை தெரிஞ்சுக்க மகளே, நீயும் சேர்ந்துதான் என்ன பண்ணுவ? சூசா நகரத்தோட அழிஞ்சு போவ. இப்ப நீ இந்த காலத்துல நீ எழும்பலனா இருக்கிற எல்லா ஜனத்தோட யார் அழிஞ்சிருவா? சொல்லுங்க, நான் அழிஞ்சிருவேன். இதைத்தானே முருதைக்கை சொல்லி விடுறாரு. இந்த காலத்துல மேன்மையோட எஸ்தர்லாம் ஒருத்தவங்க கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மோசமா இருந்தவன் தான் எஸ்தர். அந்த எழுதப்பட்டதை இருக்கிறதுலே மோசமா இருந்தவள் எஸ்தர். ஆனா ராஜாவுடைய கண்களை தேவன் கிருபை பாராட்டினாரு. தேவனே அழகுபடுத்தி கொண்டு போய் ராஜாவுக்கு உட்கார வச்சாரு. ஏன் உட்கார வச்சாருன்னா, சூசா நகரத்துக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புவான், அவனை ரட்சிக்கும்படியாகத்தான் உன்னைய ராணியா உட்கார வச்சிருக்கிறேன். உன் அழகை கொண்டு போய் உன்னை ராணியா உட்கார வைக்கல, இந்த ஜனத்தை பாதுகாக்க முடியாதான் உன்னை இங்க உட்கார வச்சிருக்கிறேன். இந்த மேன்மைக்குள்ள வந்ததுனால நீ போய் ராஜா குன்பதாக நிற்க நீ யோசித்தேனா, உனக்கு மேன்மையை கொடுத்தனால உன் ஜனத்துக்காக நீ முழங்கல் போடுறது யோசித்தேனா, இந்த மேன்மையில உட்கார பண்ணினபடினால நீ போய் முழங்கல் படியலாமா? ராஜாக்கு விரோதமா நிற்கலாமா? ராஜா அழைப்பிக்கப்படாமல் போய் முன்னாடி போய் நின்று நமக்கு மரணம் வந்துருமோ நினைச்சுக்கிட்டு நீ இங்க உட்கார்ந்திருந்தேனா, நல்லா தெரிஞ்சுக்கொள் மகானே, நல்லா தெரிஞ்சுக்கொள் மகளே, நீயும் இந்த சூசா நகரத்திற்கு ஜனங்களோடு சேர்த்து என்ன பண்ணுவாய்? அழிக்க. எப்படினாலும் சாவு வந்துடும். பக்கத்துல சொல்லுங்க, நீ திறப்பல் நின்னா மட்டும்தான் சாவு வராது. நீ ஒருவேளை நீ மேன்மைக்குள்ள உட்கார்ந்துட்ட, நீ தப்பிச்சுக்கலாம் நீ நினைச்சாலும் உனக்கு என்ன வரும்? சூசா நகரத்தில் உன் ஜனத்தை கொன்னா எங்க வரணும்? அடுத்த நிமிஷம் உன்னையும் சேர்த்து தான் என்ன பண்ணணும்? அப்போ இதை முருதைக்கை தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ தப்பிச்சலாம் நினைக்காத. உன் ஜனம் செத்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அதே ஆமான்னு சொல்லுவான். உன்னுடைய மனைவியா இருக்க எஸ்தரும் எங்க இருந்து வந்தவதான்? சூசா நகரத்து வந்தவதான். அப்ப நீங்க போட்ட விதினா அடுத்த நிமிஷம் இந்த விதிக்கு யார் கீழ்ப்படியணும்? ராஜாவும் கீழ்ப்படியணும். தனக்கு பிரியமா இருக்கிற எஸ்தர் எங்க கொடுக்கணும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கரெக்டுங்களா நான் சொல்ல வர்றது? இப்போ சொல்லுங்க, எலும்பு இடத்துல நீ எலும்புலேனா மரணம் உன்னை தேடி வரும். இப்பதான் சொல்லிடுறாரு, நீ தப்பித்து கொள்ள விடலாம் என்று நினைக்கிறாயா? நீ ஒரு பெரிய சேர்ல உட்கார்ந்த ஒன்ன மட்டும் தப்பிக்கிறோன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, சட்டம் ஒண்ணுதான். இன்னைக்கு சொல்றேன், நீ வருகாலத்தில் ஆராதிக்க முடியாத சட்டங்கள்லாம் வரும். நீ வருகிற சபைக்கு போக முடியாத சட்டங்கள்லாம் வரும். அப்ப நீ மட்டும் எப்படி வந்து சபையில வந்து உட்காருவ? அப்ப மட்டும் எப்படி நீ வயிறாக்காம இருப்ப? இப்பவே நீ ஒரு இடத்துல போயிட்டு முடியாதுன்னு சொன்னேன்னா கடைசி வரையும் என்னால எழும்ப முடியாது. பிரியமானவர்களே, எஸ்தர் ஒருவேளை தான் தப்பிச்சு விடலாம், நம்ம போய் ராஜாக்கு மட்டும் நிற்பதான் நினைச்சிருந்தானா கண்டிப்பா அந்த ராஜமேன்மை கண்டிப்பா அவளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த எண்ணத்தை ஆண்டு முன்னாடியே பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா என்ன இருக்க மாட்டாரு? ராணி என்ன இருக்க மாட்டாரு? உட்கார வச்சிருக்கவே, சொல்லுங்க, உட்கார வச்சிருக்கவே இவ ஓவாசம் பண்ணுவா, இவ திறப்பல நிற்பா, இவ சூசா நகர ஜனங்களை விடுவிப்பா என்று தெரிஞ்சபடினால தான் ராணியா கொண்டு வந்து இப்ப பக்கத்துல சொல்லுங்க. நீ ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா, உன்னை கொண்டு இந்த பட்டணத்தை ரட்சிக்கணும், உன்னை கொண்டு நரகத்தில் இருக்கிற விடுதலை ஆக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டு இங்க உட்கார வச்சிருக்காரு. இல்லைன்னா நீ படம் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருப்ப. சொல்லுங்க, அப்ப நீ மேன்மை வந்திருக்குன்னா ஏன் வந்திருக்கு? சொல்லுங்க, ஏன் வந்திருக்கு? என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படியாதான் ராணியை கொண்டு என்ன பண்ணிருக்கிறாரு. இல்லைன்னா அது அவளுக்கு என்ன இல்லை, ராணிங்கிற பட்டம் அவ எங்க தான் உட்காந்துருக்கணும்? அந்த அவ்வளோ ராஜாக்கு முன்னாடி எத்தனையோ லட்சம் வாலிப பிள்ளை வந்தாங்க, எல்லாரும் எங்க போனாங்க? அந்த புறத்துக்கு என்ன பண்ணாங்க? அப்போ இவளும் சேர்ந்து எங்க தான் போயிருக்கணும்? அப்போ கண்களை தயவு கிடைச்சு ராணியை உட்கார வச்சிருக்காருன்னா உபவாசம் பண்ணணும், திறப்புல நிற்கணும், கண்ணீர் வடிக்கணும், ஜனங்களை உயிர்ப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தபடினால தான் எங்க வந்தாரு. இப்ப நீ சும்மா வந்து தேய்ச்சிட்டு போனேன்னா உன்னை கொண்டு என்ன பண்ண மாட்டாரு? இப்ப தேய்ச்சிட்டு போனேன்னா ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து நீ முழங்கால் பட வைப்பாரு. பிரியமானவர்களே, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வந்து உட்கார்ந்துருக்க நோக்கம் உண்டு. கரங்களை தட்டி சொல்லு, பக்கத்துல சொல்லுங்க, நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் யாரும் இங்க வரமாட்டோம். பிரியமானவர்களே, அப்ப எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களை தயவு கிடைச்சுக்கு என்ன உண்டு? சூசா நகரத்துக்கு
நேராக முழங்கால் படிங்கிற எண்ணம். எல்லாத்துக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னார்ல. சிம்சோன் உருவாதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து உருவாதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொன்னாரு. மோசே வருவதற்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் சொன்னாரு. ஆபிரகாம் பேர் சொல்லி, அப்போ ஒன்று உருவாக்கிட்டு தான் தீர்க்கதரிசனம் என்ன பண்றாரு சொல்லியிருக்கிறாரு. உருவாக்காம என்ன பண்ணல. அப்போ ரட்சிப்பான் என்று தெரிஞ்சுதான் எஸ்தரை உட்கார வச்சாரு. அது போலதான் உன்னை கொண்டு அற்புதம் செய்வேன்னு சொல்லி தான் உன்னை உட்கார வச்சிருக்காரு. உனக்கு எல்லாம் செஞ்சுட்டாரு, உனக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. அதுக்கு நேரா பாதையில் நம்ம என்ன பண்ணிட்டு வராரு, நேராக கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பாதைக்கு நேராக நம்மளை கூட்டிகிட்டு வந்து நமக்கு அதில் உட்காரும் போது பெரிய விடுதலை கொடுத்து ராஜாக்கள் என்பதாக என் தலையை உயர்த்தி அதே ஆமான கீழே தூக்கி போடும்படியாக, அதே பெலிஸ்தியரை வீழ்த்தும்படியாக, இது அவனுக்கு விரோதமாக யார் யார் கிரியை செய்தார்களோ எல்லாத்தையும் அமலேக்கரை வீழ்த்தும்படியாக, பெலிஸ்தியரை வீழ்த்தும்படியாக, ஆமான வீழ்த்தும்படியாக, அதே பெலிஸ்தியரை எல்லாவற்றையும் அறுத்து போடும்படியாக, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பார்த்து சொல்லுங்க, கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் என்னை சுற்றி வந்தாலும் அதை வீழ்த்தும்படியாக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேல் நடந்தாலும் பால சிங்கத்தையும் வலு சிறப்பதை மிதித்து போடும்படியாக அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்காரு. சர்ப்பங்களையும் தேள்கிற மிதிக்க அதிகாரத்தை கூட பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை. அவர் சர்ப்பங்களையும் தேள்கிற மிதிக்க அதிகாரத்தை கொடுத்துக்காரு. சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கு, இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கு, பகலில் பார்க்கும் அன்புக்கு, இருளில் இல்லாமல் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்தை பல சங்காரத்திற்கு நான் பயப்படாதிருப்பேன். தேவரின் கூட இருக்கிறேன், உமது கோல் உம்முடைய தடியும் என்னை தேற்று. உன் பக்கத்தில் 1000 பேர், வல பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவதூர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு என்ன பண்ணுவாங்க? இந்த வாக்குத்தத்தம் யாரு கொடுத்தாரு? எனக்கு கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் பிசாசனை சுற்றி வந்தாலும் அவனை தலைகளை மிதிச்சு அவனை கீழே உட்கார பண்ணும்படியாக அவனை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. நீ பக்கத்தில் சொல்லுங்க, நீ எலும்பு வரைக்கும் ஜனங்கள் பாழாய் கிடக்கு. எலும்பு ஒருவேளை எஸ்தர் எலும்புலேனா ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க? அழிச்சிருப்பாங்க. ஒருவேளை மோச எலும்புலேனா அமலேக்கில் அழிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை காலேப்பும் யோசுவும் சட்டையை கிழிச்சு கொண்டு புலம்புலேனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இருக்கும்? அழிஞ்சிருக்கும். ஒருவேளை பவுல் தூக்கி போட்டவனே இறந்துட்டு போயிருந்தாரு, இல்லை இவங்களே குழி தோண்டு புதைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அடுத்து என்ன இருக்க முடியாது? ஊழியத்தை திரும்ப எழுந்து என்ன பண்ண வச்சாங்க? நடப்பிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவும் அதே தான் செய்தாரு. தன் ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை அவர் மீட்டெடுத்திருக்காரு. அப்படி ரத்தத்தினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டெடுக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனை உருவாக்கினதுக்கு நோக்கம் உண்டு. இப்ப வாசிங்க, ஏசாயா 60:1 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. அடுத்த வசனம் 2 வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நீ எலும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் அப்ப ஜனங்களை காரில் மூடும். ஆனா நீ எலும்புனேனா, நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்தேனா, நீ தேவனுடைய சமூகத்தில் மங்கள் படிட்டேனா, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும். இப்ப உபவாசம் பண்ண எஸ்தரோடுக்கு நேரம் நிற்கும் போது என்ன நீட்டப்பட்டது? செங்கோல் நீட்டப்பட்டது. எலும்பு ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு உண்பதாக ராஜா தன் செங்கோலை நீட்ட ஆரம்பிச்சிருவாரு. நீ எலும்பு ஆரம்பிச்சேனா உனக்கு விரோதமா இருக்கிறவங்களா உனக்கு நேரா கையை உயர்த்தி, வா மகனே, வா மகளே, உனக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இதை கொடுக்கும்படியா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி, நீ யாரு கடன் கொடுக்கணுமோ அவனே உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நீ வாழ்ந்திருக்க கடவா, நீ சுகித்திருக்க கடவா, கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்துவார் என்று சொல்லி உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துமா. இயேசுவை நம்புகிறவன் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவை நம்புகிறவருடைய தலையை அவர் உயர்த்திருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ இவ்வளவு நாள் எதற்காக நீ சபையில் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு தெரியாது, நீ ஏன் இந்த சபைக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை பேர் சொல்லி அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, எலும்பு மகளே, நீ எலும்பு வரைக்கும் இந்த தேசம் பாலா இருக்கும். நான் எழும்ப போறேன். கர்த்தருடைய மகிமை என் தலையின் மேல உட்கார போகுது, கர்த்தருடைய கிருபை என் தலையின் மேல உட்கார போகுது, அவருடைய மகிமை என் தலையின் மேல உட்கார போகுது. இதை சார்ந்துதான் நான் போன வாரம் பேசினேன். கர்த்தருடைய மகிமை உண்மையிலே என்னாகும்? வெளிப்படும். அப்பயே சொன்னாரு, நீ எலும்புங்கிற வார்த்தையை பேசாத, கீழே இருக்கிற மகிமையின் வார்த்தையை மாத்திரம் பேசு, எலும்புங்கிற வார்த்தையை இன்னொரு நாள் பேசுன்னு சொன்னாரு. அதை கர்த்தர் இன்றைய நாள் உங்களோட பேச வைத்த கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அந்த நல்ல வேலை எல்லாரும் எலும்பி நின்று கொண்டு, இயேசுவே இந்த நல்ல நாள்ல
இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் தேவ கிருபை இறங்கட்டும். இலேசுக்கு அன்பின் பரலோக எஜமானனே உங்க நன்றி செலுத்துகிற ராஜா. இதை பார்க்கிறதை கேட்கிற ஒவ்வொரு மேலையும் தேவ வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ராஜா. சோம்பேறியா ஒருவேளை உட்கார்ந்துருந்தா ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புவீராக ராஜா. இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்துகிற பிள்ளைகளாக, இந்த தேசத்திற்காக அடிமையில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர பிள்ளைகளாக மாற்றுவீராக என்று செபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.